இது முடிவில்லாத தொடக்கம். தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் நடிப்பில் வெளியாகும் ஜனநாயகன் வெற்றி பெற வாழ்த்துகிறோம். இவன் அசாருதீன் உதுமான் அலி, பாபநாசம் சட்டமன்ற தொகுதி, தமிழக வெற்றி கழகம். ரெட்ரோலுக்ஸ் குடும்பங்களுக்கு வணக்கம். இன்றைய கார்த்திக் விஷன் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் நடக்கும் அரசியல் நிகழ்வுகளை பற்றி பேசலாம். வணக்கம் கார்த்திக். வணக்கம் ஜோ. ரெட்ரோலுக்ஸை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு மிக்க நன்றி. பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்களை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சூப்பர் தேங்க்ஸ் மூலியமாகவும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றிகள். நேற்றைய தினம் விஷன்லாம் இல்லை, கார்த்திக் விஷன்லாம் இல்லை. நேற்றைய ட்ரிபியூட் வீடியோவாக மாறிடுச்சு. நிறைய பேர் நிறைய நல்ல ரெஸ்பான்ஸ்லாம் கொடுத்துருந்தீங்க. நிறைய பேர் படம் பார்க்கல அப்படின்னு சொன்னீங்க. நீங்கள் பேசினதே அவனுங்க தான் படத்தில் அழ வைக்கிறாங்கன்னா நீங்கள் வேற பேசி எங்களை அழ வைக்கிறீங்க நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அது எங்களுடைய நோக்கம் இல்லை. ஆமாம், என்ன நடந்துச்சோ எங்களுடைய உணர்வுகள் என்னன்றதை தான் சொன்னோம். அது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய அந்த உணர்வு தான். எல்லாருக்கும் படம் பார்க்கும்போது அந்த கடைசியில் வரக்கூடிய எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு இதுதான். ஏன்னா ஒரு 33 வருஷமா ஒரு இண்டஸ்ட்ரியில் இருந்தவர், ஒரு மோஸ்ட் ப்ராபபிள் என்டர்டைனர், அன்காம்ப்ரமைசிங் என்டர்டைனர் அப்படின்னு கொண்டு சொல்லலாம். அவர் கூட சக போட்டியாளர்களாக இருந்தவங்க எல்லாரையும், அதாவது அவரை விட அழகா நடிக்கிறவங்க, அவரை விட அழகா இருக்கிறவங்க, அவரை விட டாப் நாட்ச்ல எல்லா வித்தைகளும் தெரிஞ்சவங்கலாம் இருந்தாலுமே கூட அவங்களையெல்லாம் ஒவ்வொன்றா தாண்டி 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 அந்த இடத்துக்கு அந்த இடத்துல இன்னைக்கு அவரு தான் டாப், இந்த ஊரோட டாப்ல இருக்கேன் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த அவருடைய கேரியரோட உச்சத்துல இருக்கும்போது அதை குயிட் பண்றேன்னு சொல்லிட்டு வராரு இல்லையா? அதனாலதான் அதோடைய தாக்கம் இருந்துகிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். அது அந்த கடைசி இந்த கிளிப்பிங் வீடியோ வரும்போது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஃபீலிங் அது நான் அதாவது நேற்றே நான் சொன்னேன், இது ஒரு ஃபேன்ஸுக்கு மட்டும் இருக்கக்கூடிய ஒரு இது கிடையாது. ஜென்ரல் ஆடியன்ஸ் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே பொதுவாக பார்க்கக்கூடிய இந்த அஜித் ரசிகர்களோ ரஜினி ரசிகர்களோ யாரா இருந்தாலும் அவங்களுக்கு பார்த்தா வரக்கூடிய ஒரு கண்ணீர் தான். அது ஒரு ஓகே முடியுதுல்ல அப்படின்ற ஒரு ஃபீலிங் தானே. அதுதான் சொல்லியிருந்தோம். அது எல்லாருக்கும் இருக்கு. இன்னைக்கு சொல்றீங்க வன்ம குணம்ல நிறைய இன்னும் இருக்குது. வன்மங்களை விடுங்க, வன்மத்திலேயே வாழ்ந்து வந்தவருங்க அவருக்கு தெரியும். கொட்டிருப்போம். டுமிலர்லாம் போடுறாங்க, இதுதான் கெரியரோட உச்சம், இந்த பேர் தேட்டரே காத்து வாங்குதுன்னு சொல்லிட்டு ஏதோ எங்கேயோ ஒரு அவுட்டர்ல இருக்கும் போல இருக்குது. 15 வருஷம் பேசலாமா? நம்ம என்ன நம்ம இதுவே இங்க காத்து வாங்கிட்டு இருக்கு, நம்ம ஆபீஸே இங்க காத்து வாங்கிட்டு இருக்கு, நம்ம ஓட்டு வங்கியே இங்க காத்து வாங்கிட்டு இருக்கு. அது தேவையில்லைங்க. ஏன் தேவையில்லை? கேரியரே காலியா இருக்குதுல்ல. கேரியரே முடிச்சிட்டு வந்தாச்சு. கேரியரை முடிச்சு ஆன்லைன்ல லீக் ஆன படத்துக்கு தான் நேத்து ஃபேர்வெல் கொண்டாடி இருக்கோம் நாங்க. அதனால நீங்க அதை பத்தி பேச வேண்டிய அவசியம், நீங்க பேசினாலும் உங்களை மதிக்க போறது இல்லைன்னு வச்சுக்கோங்க ஊருக்குள்ளார. அது ஒரு விஷயம். ஐயா ஏன் நான் சொல்றேன்னா, இது ஏன் எல்லாருக்கும் ஒரு எமோஷனலா இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு அரசியலுக்கு வந்திருக்கக்கூடிய எம்ஜிஆருக்கு பிறகு அரசியலுக்கு வந்த எத்தனையோ நடிகர்கள், விஜயகாந்த்ல இருந்து கமலஹாசன்ல இருந்து ரஜினி வர நினைச்ச ரஜினிகாந்த்ல இருந்து வந்த பாக்கியராஜ்ல இருந்து டிஆர்ல இருந்து யாருக்குமே நடக்காது. இவங்க எல்லாம் அரசியலுக்கு வந்தாங்க, திருப்பி சினிமாவுக்கு போயிட்டாங்க. எல்லாரும் வந்தாங்க, வருவாங்க, அப்புறம் அப்படியே போயிடுவாங்க. கமலஹாசனை கேட்டீங்கன்னா பார்ட் டைம், இதெல்லாம் அரசியல்லாம் பார்ட் டைம். நானும் சினிமா விட போறேன்னு சொன்னார், ஆனா விடல. அவரும் திருப்பி படம் நடிச்சார், விக்ரம், அதெல்லாம் தொடர்ந்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு. நான் கேரியரின் நான் அரசியலுக்கு வரேன், வருவது உறுதின்னு சொல்லிட்டு வந்தாரு. ஆனா பாத்தீங்கன்னா உடம்பு சரியில்லாம போச்சு, அது கொரோனா வந்துருச்சு எதுவும் சொன்னாரு. ஓகே, அதெல்லாம் நம்ம இது பண்ணிக்கல, வரல. ஆனா அவர் இன்னும் படம் நடிச்சுட்டு தான் இருக்காரு. அப்போ கமலஹாசன் ஃபேன்ஸ் அப்பத்துல இருந்து பார்த்துட்டு இருக்காரு. கமலஹாசன் ஃபேன்ஸுக்கு அந்த இது இல்ல, அந்த துக்கம் இல்ல, ஐயோ முடிய போகுது அப்படின்னு. ரஜினிகாந்த் ஃபேன்ஸுக்கு அந்த பிரச்சனை இல்லை. அஜித் ஃபேன்ஸ் கேட்க வேணாம், பாவம் நம்ம பங்காளிங்க. இது என்ன கேட்டகரியில சேர்க்கறதுன்னே தெரியாம தான் சுத்திக்கிட்டு இருக்காங்க. வலிக்குதா? ஆமாம்பா, அப்படிதான் இல்ல அப்படிதான் வலிக்கும் அப்படின்ற மாதிரி. அவராவது வெளியே போறாரு, நீங்க என்னன்னே புரியலையேங்க உங்க கதை அப்படின்ற மாதிரி. ஆனா பட் ஒரு அப்டேட் இருக்கு, ஒரு படம் நடிக்க போறாரு, ஒரு ரேஸ் ஓட்டுறாருன்றதுனால அவரையும் ஓகே அப்படின்னு சேர்த்துக்கலாம். ஆனா இதெல்லாம் தாண்டி ஒருத்தர் வந்தார்ல, ஆமா, கேரியரையும் முடிச்சுட்டு கடைசி படத்தையும் முடிச்சுட்டு சிஎம்மாவும் ஆயிட்டாருன்னு போது இப்போ இது எதை கொண்டாடுறதுன்னு தெரியல. இவர் இனிமே படம் நடிக்க மாட்டாரு, இவரை நம்ம ஸ்கிரீன்ல பார்க்க முடியாது, இனிமே FDFS கொண்டாட முடியாது. இந்த கில்லி படத்துல வரும்ல, போய் வண்டி தனலட்சுமி வண்டியில ஏறணும்னா திரும்பி பார்த்தோன்னா தனலட்சுமி இருக்காது. அந்த மாதிரிதான் இப்ப நாங்களாம் ஆயிட்டோம். போயிட்டு இனிமே யார் படத்துக்கு இனிமே FDFS போறது, அப்படியே போனாலும் யார் படத்தை போய் விசில் அடிச்சு கொண்டாடுறது அப்படின்றதுன்னா அப்ப இனிமே அந்த இது கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. என்னைக்கு இருந்தாலும் விஜய் ரசிகனா தான் இருக்க போறான். ஆனாலும் FDFS கொண்டாடுறதுக்கோ, எங்க படம் வந்திருக்குன்னு சொல்றதுக்கோ, இல்ல ஒரு அஜித் அவர்களுடைய படம் வரும்போதோ, இல்ல ஒரு ரஜினி அவர்கள் வரும்போது அவங்க எல்லாம் கொண்டாடும் போது நம்ம ஜஸ்ட் ஓகே
நம்ம என்ன சொல்லிக்கலாம், எங்க ஆள் சிஎம் ஆயிட்டாருங்க அப்படின்னு வந்து சொல்லலாமே தவிர, இனிமேட்டு யாராவது அந்த மாதிரி எங்க ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்துச்சுன்னா பார்த்தாச்சு அப்படிதான் சொல்ல முடியும். அதெல்லாம் இப்ப நம்ம வந்து நம்ம ஒருவேளை நம்ம ஃபியூச்சர்ல நம்ம பசங்க அந்த மாதிரி ஏதாவது FDFs அந்த மாதிரிலாம் இப்ப இருந்து போறாங்கன்னா, உங்களுக்கு இதெல்லாம் பத்தி தெரியுமான்னு கேட்டா ஏன் என்ன முடியாதுன்றீங்க? இன்னொரு ஆப்ஷன் இருக்குது என்கிட்டயும். என்ன ஏஐல வந்து ஜெனரேட் பண்ணலாம், இல்லைன்னா அனிமேஷன் மூவி பண்ணலாம். வேஸ்ட். என் கோச்சரி அந்த மாதிரி வரணுமா உங்களுக்கு? கோச்சரி அதெல்லாம் வேணாம். அவர் வந்து முடிச்சிட்டாரு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல ஒரு ஆப்ஷன் இருக்கு, அது அதுவா வந்து கிரியேட் ஆகுதான்னு பாப்போம். ஜேசன் சஞ்சய் இந்த ரூபத்துல இந்த ரூபமான தளபதி இளைய தளபதி தூக்கி காட்டு அப்படின்ற மாதிரி. ஒருவேளை நம்ம ஃபியூச்சர்ல நம்ம பசங்க உங்களுக்கு எல்லாம் FDFSனா என்னன்னு தெரியுமா, உங்களுக்கு எல்லாம் அதுல எப்படி கொண்டாடணும்னு தெரியுமான்னு நம்ம எல்லாம் கதவை மூடிட்டு பாஷா மாதிரி தான் நாங்கெல்லாம் அப்ப அப்படின்ற மாதிரி தான் போறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அதனாலதான் வந்து சொன்னேன், அதனாலதான் இது எல்லாருக்கும் கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொன்னேன், வேற ஒண்ணும் இல்ல. அதுதான் சொல்றேன், இன்னைக்கு செகண்ட் டைம் போய் அழக போறேன். நாளைக்கும் போய் அழுவீங்க, நாளைக்கும் போய் அழுவீங்க. 3 ஷோ வந்து போறாரு, நீ ரொம்ப கடுப்பேத்துறாரு. எனக்கும் சேர்த்து ஒரு டிக்கெட் புக் பண்ணலாம். ஒரு வேலை இருக்கு. ஒரு விஜய் ஃபேனா இருந்து என்னங்க நீங்க, சரி நம்ம மட்டும் தான் போறோமே, மண்டே போமா எது நீங்க 4 தடவை போய் என்ன ஒரு படம் வந்திருக்குது, இப்போ வரைக்கும் ஒரு தியேட்டர் பிரிண்ட் லீக் ஆகல, அவ்வளவு கேவலமா இருக்கு அந்த படம். அந்த தியேட்டர் பிரிண்ட் கூட லீக் ஆகாத அளவுக்கு ஒரு படத்தை எடுத்து வச்சுட்டு இதை போய் கொண்டாடிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா? நாங்க கொண்டாடிக்கிட்டே இருக்கோம். லீக்கான படத்தை தான் நாங்க தியேட்டர்லயே போய் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அது வேற சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த படம் பாருங்க ஜனநாயகன் ரிலீஸ் ஆகி 1 நாள் ஆச்சு, இப்போ வரைக்கும் தியேட்டர் லீக்கே வரல படம் அப்படின்னு. அது வேற சொல்லி யாரா நீன்னு போயிடலாமா? இதுதான் மெயின் கண்டென்ட் இனிமே தான். ஆமா, இவ்வளவு நாள் ஜோக்ஸ் இல்லைங்க, இதெல்லாம் வந்து எமோஷன். ஆமா, அழக்கூடாது அப்படின்றதுக்காக இதெல்லாம் வந்து பேசி அழுதுட்டு அதுக்கப்புறம் போயிடணும், சமாளிச்சுக்கிறது. சிஜேபி ப்ரொட்டஸ்ட் வந்து போயிட்டு இருக்கு, டெல்லியில போயிட்டு இருக்குது. ஓரளவு முடிகிற தருவாயில இருக்கிற மாதிரி தெரியுது. இறுதிக்கட்டத்தை நெருங்கிருச்சுன்னு நினைக்கிறேன். அமைச்சர்கள் கூடலாம் எல்லாமே பேசியிருக்காங்க. சோனம் வாங்ஷு அவர்களும் வந்து உண்ணாவிரதத்தை வந்து ஜூஸ் குடிச்சு நிப்பாட்டிட்டாரு. அவரு நிறுத்தினாரா, நிறுத்தப்பட்டாரா அதுன்றதெல்லாம் வந்து ஒரு கேள்விக்குரியதா இருக்கு. ஏன்னா வந்து ஒரு பிஜேபி தலைவர்களால போய் பார்க்க முடியுது அவரை, ஆனா இந்த போராட்டம் பண்றவங்களால அவரை போய் வந்து பார்க்க முடியல. அது என்ன கான்செப்ட்னு வந்து புரியல. அவங்களுக்குள்ளார அந்த கான்டாக்ட் இருக்கக்கூடாதுன்றதுல ஒரு முடிவுல வந்து மத்திய அரசு தெளிவா இருக்குன்றது நமக்கு புரியுது. சிஜேபி தொடர்ந்து போய் இப்ப 2வது தடவை வந்து பார்த்துட்டு வந்திருக்காங்க. அவங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் வந்து நாங்க பரிசீலிக்கிறோம், பார்ப்போம், வைக்கலாம் அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தைகள் நடக்குது. இவரு தர்மேந்திர பிரதானை வந்து விலகை தான் ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு போய் எடுபடும்ன்றது தெரியல. இவங்களுடைய போராட்டம் தொடரும் தான் சொல்றாங்க. தர்மேந்திர பிரதான விலகிட்டாங்கன்னா, விலகல் அவரை வந்து ரிசைன் பண்ண வைக்கிறோம்னு சொன்னாங்கன்னா, அது மிகப்பெரிய ஒரு வெற்றியா வந்து சிஜேபி பார்க்கும். அப்போ யங்ஸ்டர்ஸோட ஒட்டுமொத்த பார்வையும் அவங்க பக்கம் திரும்பும். அப்ப நாட்டோட ஒட்டுமொத்த பார்வையும் அந்த பக்கம் திரும்ப ஆரம்பிக்கும். சிஜேபியான்ற மாதிரி மாறும். அப்ப அந்த இடத்துல காங்கிரஸ்க்கு ஒரு ரோல் வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். ஆனா சிஜேபி சொல்ற அந்த கோரிக்கைகளை பிஜேபி ஏத்துக்குச்சுன்னா பிஜேபிக்கு அது பெரிய தோல்வி. இதுவரைக்கும் அவங்க இந்த மாதிரி எதுக்குமே அவங்க ஒத்து வந்ததே கிடையாது. பல தடவை பல வழக்குகள் இந்த மாதிரிலாம் வந்திருக்கு. வழக்குகள்னா நான் சொல்றது இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு. நம்ம நிர்மலா சீதாராமன் அவங்க வந்து சொன்னதா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி நிறைய பேர் இந்த மாதிரி பதவி விலகணும்னு போராட்டங்கள்லாம் நடந்திருக்குது. பெரிய கோரிக்கைகள் எல்லாமே நடந்திருக்குது. ஆனா ஒரு தடவை கூட அவங்க அதுக்கு வந்து மசிஞ்சதே வந்து கிடையாது. வாய்ப்பே இல்லைன்னு சொல்லுவாங்க, இல்ல எப்படியாவது அது வந்து கலைச்சிருவாங்க. ஆனா இந்த தடவை போராட்டம் ரொம்ப தீவிரமா இருக்கு. டெல்லியில மட்டும் இல்லாம பல இடங்களில் தமிழ்நாட்டிலையும் நடக்குது, மற்ற இடங்கள்லயும் நடக்குது, கேரளாலையும் நடக்குதுன்றதுனால அவங்க அதை பத்தி யோசிக்கிறாங்க. ஏன்னா பல்வேறு தளங்கள்ல இருந்து அவங்களுக்கு வந்து கண்டனங்கள் வருது. நடிகர்கள், நடிகைகள்னு ஒட்டுமொத்த சோசியல் ஆக்டிவிஸ்ட் எல்லாருமே இப்ப களத்துல இறங்குனதுனால ஒரு வகையான யோசனையில இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு மெஜாரிட்டியும் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. அவங்க ஆட்சி கவிழ போறது இல்ல, ஆனா மெஜாரிட்டிலையும் ஒரு வந்து பிரச்சனை இருக்குன்னும் போது ஒருவேளை இதை நம்ம ஓகே பண்ணிட்டா அது ஒரு கௌரவ குறைச்சலா வந்து பார்ப்பாங்க. இது மாதிரி நாளைக்கு பல அழுத்தங்கள் நம்ம மேல வரும். இன்னைக்கு நம்ம இந்த தீர்மானத்துக்கு ஒத்துக்கிட்டு அவரை பதவி விலக சொன்னோம்னா நாளைக்கு இதே மாதிரி பிரச்சனைகளை கொண்டு வருவாங்க, இதே மாதிரி போராட்டங்களை முன்னெடுப்பாங்க. அப்ப நமக்கு சமாளிக்கிறது கஷ்டமா போயிடும். அதை தவிர வேற ஏதாவது பண்ணலாமா அப்படின்ற யோசனைகள்ல தான் வந்து ஈடுபடுறாங்க. நாளைக்கு மறுபடியும் பேச்சுவார்த்தை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இது இப்படியே தொடர்ந்துச்சுன்னா இது பெரிய போராட்டமா தான் போய் முடியும். பல இடங்கள்ல இருந்து அவங்க வந்து தொடர்ந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க, போராட்டங்களை பண்ணுங்க, மாவட்டம் தோறும் இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்றாங்க. அது
ஏற்கனவே அவங்க அந்த ஜந்தர் மந்திர்ல நடக்கிறது தான் உண்மையான இது, மத்ததுல நடக்கிறதெல்லாம் நம்மளுக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்ற மாதிரி ஒரு அப்படின்றாங்க. அப்புறம் கேட்டீங்கன்னா இல்ல எல்லாரும் நாடு முழுவதும் வந்து போராட்டங்களை வந்து பண்ணுங்க, அவங்கவுங்க மாவட்டத்துல அமைதியான முறையில போராட்டங்களை பண்ணுங்க அப்படின்னும் ஒரு இது சொல்றாங்க. இதுதான் சொல்றேன், இது ஒரு பெரிய ஒரு புரட்சி மாதிரி ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு. இது எப்படி முடிய போகுதுன்றதுதான் பிரச்சனையே. இது நல்லபடியா போய் முடிய போதா இல்ல எதுவும் எக்கு தப்பா போய் முடிய போதா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து நமக்குள்ள இருக்கு. இதுல வழக்கம் போல அமெரிக்க சதி, அவங்களோட கைக்கூலி, அது இதுன்னு அந்த மாதிரியான விஷயங்களும் இது உள்ளார வந்து வந்துகிட்டு தான் வந்து இருக்கு. அதனால சிஜேபி முன்னெடுத்திருக்க விஷயம் ஓகே, பட் ஆனால் அது என்ன எங்கே போய் அது ஃபைனலாக நிற்கும்ன்றது தான் இப்போ ஒரு பெரிய கேள்விக்குறியாக மாறி இருக்கு. நாளைக்கு மத்திய அரசு என்ன முடிவெடுக்குதுன்றதை பொறுத்து தான் எல்லாமே வந்து மாறும். ஏன்னா இவங்க கிளாரிட்டியாக ஒரு விஷயம் சொல்லணும், பேன் நீட்டா இல்லை ஃபேர் நீட்டா. இப்போ கேட்டால் பேன் நீட்டுன்றதையும் ஓடிடுது சொல்றாங்க, இல்ல ஃபேர் நீட்டும் சொல்றாங்க. ஃபேர் நீட் இருந்தா போதும், எங்களுக்கு அவரை வந்து இது பண்ணா போதும், அவங்களுக்கு வந்து இந்த இது நிதியுதவி கொடுத்தா போதும், இந்த மாணவர்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸோட ஃபேமிலிக்கு நீங்க நிதியுதவி கொடுக்கணுன்றது தான் வந்து இதுவா இருக்கு. அதனால அதுலயே ஒரு கிளியர் பிக்சர் இல்லைன்றது ஒரு பிரச்சனையா தான் அங்க இருக்கு. ஆனா அங்க நடக்கக்கூடிய பல சம்பவங்கள், மாணவர்களை அடிக்கிறாங்க, இளைஞர்களை அடிக்கிறாங்கன்றது இன்னொரு பக்கம், இளைஞர்களும் வந்து தாக்குறாங்க, அந்த பிரச்சனை நடக்குதுன்றதும் ஒரு பக்கம் நியூஸா வந்து வந்துகிட்டு இருக்கு. பார்ப்போம். திருப்பி வந்து இந்த மாதிரி எங்களை தாக்கியிருக்கீங்கன்னு அதுக்கு ஒரு போராட்டம் பண்ணுவாங்க போல இருக்குது. ஒன்ஸ் ஒரு போராட்டம் கலைஞ்சிருச்சுன்னா திருப்பி கூடாது. கலைஞ்சிருமா கலைக்கப்படுமா? ரெண்டு வித்தியாசம் இருக்கு. கலைக்கப்பட்டு கலைஞ்சாலும் சரி, அதுவா கலைஞ்சாலும் சரி, திருப்பி அது தன்னெழுச்சியா ஒரு கூட்டமா அது மறுபடியும் கூடுறதுக்கு அப்படி ஒன்று நடந்தது இல்லை. அதுக்கு உதாரணம் ஜல்லிக்கட்டு. ஒன்ஸ் அது முடிஞ்சிருச்சுன்னா அதோட அது முடிஞ்சதுதான், முற்றுப்புள்ளி தானே தவிர கமா இருக்கவே இருக்காது. அது வெற்றி, அதுக்கு வெற்றி வந்துருச்சுன்றதுனால தானே அது கலைஞ்சு போச்சு. அதுதான் சொல்றேன், நாளைக்கே அவங்க ஒருவேளை தர்மேந்திர பிரதான் வந்து விலகிறதுக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா இவங்களோட நிலைமை கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான். இப்பவே இந்த போல பொழக்கிறாங்கன்னா போலீஸ் எல்லாம், அப்ப என்னெல்லாம் பண்ணுன்றத அவங்க வந்து தயாராகிக்கணும். அது வந்து பெரிய ஒரு அது இன்னும் பெரிய விஷயமா கொண்டு ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம். இந்த மாதிரி போராட்டம் நடந்தா இப்படிதான் இருக்கு. தீர்வு நடந்துருச்சு, தீர்வு கிடைச்சிருச்சு, முடிச்சு ஜல்லிக்கட்டு ஓகேன்ட்டாங்க. ஆனா இங்க என்னாச்சு, சக்சஸ் பண்ண முடிஞ்சதா? அத ஒரு போராட்டத்தை வெற்றியோட முடிக்க முடிஞ்சதா? இல்ல, எல்லாரையும் அடிச்சு உடச்சி ஆட்டோவை கொளுத்தி அப்படி இப்படின்னு நடந்து முடிஞ்சது. இப்ப அதே மாதிரி ஒருவேளை தர்மேந்திர பிரதான விலகிறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்கன்னா, ஓகேப்பா இது மாதிரி ரொம்ப பெரிய பிரச்சனைக்கு விலகிடுன்னு சொல்லி விலக்கப்பட்டாங்கன்னா, அத வந்து பிஜேபியோட தோல்வின்னு மறைக்கிறதுக்கு இவங்களுடைய அந்த இது சக்சஸ் இருக்குல்ல, அதை வந்து கலைச்சிருவாங்க. எல்லாரையும் போட்டு அடிச்சு வெளுத்து அந்த டெல்லியே ஒரு மாதிரி ஆக்கி டோட்டலா நாசம் பண்ணிடுவாங்க. அப்போ உங்களால எதுவுமே வந்து பண்ண முடியாது, ஒரு சக்சஸாவே நீங்க வந்து பார்க்க முடியாது. போராட்டம் தோல்வி, ஆனா பேஷண்ட் வந்து ஜெயிச்சிட்டாரு, பொழைச்சிக்கிட்டாரு. ஆனா ஆபரேஷன் மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி விட்டுருவாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனையா தான் இருக்கும். அதே மாதிரி இவரு மோடி அவர்களும் நேற்றுக்கு வீடியோ போட்டிருக்காரு. நான் போட்டேன் 12 மணிக்கு வீடியோ அப்படின்ற மாதிரி வீடியோ போட்டு, நான் இதெல்லாம் பார்க்குறேன், சீக்கிரம் வந்து விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரும் வந்து ஒரு செல்ஃபி வீடியோ வந்து போட்டிருக்காரு. இது ஒரு வெற்றியாக தான் பார்க்கணும். இந்த போராட்டம் பண்ணாங்க இல்லையா, அவங்களுடைய வெற்றியாக தான் இதை வந்து பார்க்கணும். ஏன்னா ஒரு கல்லு மாதிரி இருந்த மனுஷன் கரையை வச்சுட்டாங்க. என் தாத்தா செத்தப்ப கல்லு மாதிரி இருந்த மனுஷன் நீ சொன்ன ஒரு வார்த்தையில கண்ணீர் விட்டாருன்ற மாதிரி, இவ்வளவு நாள் எதுக்குமே அஞ்சாத ஒரு நபர் அர்த்தராத்திரி 12 மணிக்கு இருந்துச்சு, ஐயோ அர்த்தராத்திரில அழுவ விட்டாலேன்ற மாதிரி, புலம்ப விட்டாலேன்ற மாதிரி, இப்போ திடீர்னு ஒரு 12 மணிக்கு எந்திரிச்சு செல்ஃபி வீடியோ வந்து போட்டிருக்காரு. அப்போ ஏதோ ஒரு விஷயம் அங்க நடக்குது, ஏதோ ஒரு பெரிய ப்ரெஷர் இருக்கு, ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு இந்த சிஜேபின்ற இந்த இளைஞர் கூட்டம், இந்த மாணவர் கூட்டம் ஒரு பயத்தை வந்து உண்டு பண்ணிருக்கு அப்படின்றது தான். இது வந்து எதிர்கட்சியினர் ராகுல் காந்தி போராடினது இதெல்லாம் ஆட் ஆன் தான் சேர்த்துக்கிட்டாங்க. இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா பிரஷர் தானே தவிர பயமா இப்ப இங்க இருக்கிற மாதிரி திமுக அதிமுக ஒரு புதுசா அந்த ஜென்சி மேல ஒரு பயம் வந்திருக்கு, அந்த இளைஞர்கள் மேல ஒரு பயம் வந்திருக்கு. திடீர்னு ஏதாவது பண்ணி விட்டு அவ்வளவுதான், நீங்க அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு கிளம்புங்க அப்படின்ட்டாங்கன்னா அந்த ஹிஸ்டரியே முடிஞ்சு போயிடும்ல. நம்ம இன்னைக்கு ஜனநாயகன்ல கடைசியா போடுற பாட்டு மாதிரி தான் 15 வருஷத்துக்கு. ஆமா, டாடா பை பைன்ற மாதிரி, இனிமே நான் வரமாட்டேன் தெரியல அப்படின்னு சொல்ற மாதிரி, இனிமே நீங்க வர வேணாம் போங்க அப்படின்னு அனுப்பிச்சு விட்டாங்கன்னா முடிஞ்சு போயிடும். அதனால அந்த பயம் வந்து இருக்கு. ஏன்னா உங்களுக்கு அந்த ரிப்போர்ட்ஸ் போயிருக்கும், என்ன நடக்குதுன்ற ரிப்போர்ட்ஸ் போயிருக்கேன். எதுக்குமே பேசாதவர், எதுக்குமே வாய் திறக்காதவர் திடீர்னு வந்து 12 மணிக்கு செல்ஃபி வீடியோ எடுத்து போடுறாருன்னா அப்ப இருக்குமா? தோன்றது இல்ல. அது என்னன்னா இவர் சொன்ன மாதிரி வீட்டுக்கு ஒரு விஜய்னு சொன்ன மாதிரி இங்க வீட்டுக்கு நாட்டுக்குள்ள வீட்டுக்கு ஒரு கரப்பாம்பூச்சி இருக்குது அப்படின்றது வந்து இருக்குல்ல.
வீட்டுக்கு ஒரு கரப்பாம்பூச்சி இருக்கதானே செய்யுது. நாங்க தப்பா சொல்லல. கரப்பாம்பூச்சினா காக்ரோச்சஸ் வந்து அவங்களே சொல்றாங்க. அவங்களோட வீட்டுக்கு ஒருத்தங்க இருக்கிறாங்கன்றது உண்மைதானே. அப்போ அந்த பயம் வந்திருக்கும்ல. ஐயோ வீட்டுக்கு ஒருத்தன்னா நாடு முழுக்க பார்த்தா அது எங்கேயோ போகுது கணக்கு. இது நம்ம வந்து நமக்கு விழுந்தாலும் பரவாயில்ல, எதிரிக்கு விழுந்துடக்கூடாது அப்படின்னு இந்த வீட்டுல நிறைய பேர் பெரியவங்களுக்கு நைட்ல தூக்கம் வராது. இந்த ஒரு என்னதான் போய் நீங்க டிவி எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு போய் படுத்தீங்கனாலும் தூங்க மாட்டாங்க. எந்திரிச்சு உட்கார்ந்து இருப்பாங்க, படுத்துக்கிட்டே கண்ணை முழிச்சுக்கிட்டு இருப்பாங்க, கண்ணை மூடி இருப்பாங்க, ஆனா தூங்க மாட்டாங்க, தைலம் தேய்ப்பாங்க, இந்த மாதிரி சில நேரத்துல எழுந்து நடப்பாங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து தூங்குவாங்க. அந்த மாதிரி நேற்று தலைவனுக்கு ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். சுத்தமா தூக்கம் இல்லை. அதனாலதான் நான் இது வீடியோலாம் அதெல்லாம் கேமராலாம் வேணாம், நான் என்னோட வீடியோ போன்லயே பண்றேன், நீங்க அதை எப்படியே எடுத்து அப்லோட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. உட்காந்து பேசி அடுத்த ராத்திரில போட்டுட்டதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் மனசு ரிலாக்ஸ் ஆயிருக்கு. நான் இதெல்லாம் பண்றேன், நான் உங்களுக்காக சட்டம் ஏற்றேன், இதெல்லாம் கேட்கவே இல்லையே. சட்டம் ஏற்றுறது, நீட் வினாத்தாளுக்காக சட்டம் ஏற்றதை பத்தி எல்லாம் உங்கள்கிட்ட கேட்கவே இல்லை. பயம். அவங்க சொன்னது வேற, நீங்க சொல்றது வேற. அதான் சொல்றேனே, நம்ம உன்னை கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி சொல்றதுதான் அரசாங்கங்களோட வேலையை தவிர நீ கேட்ட கேள்விக்கும் அது சொன்னதுக்கும் பதிலா இருக்காது. கேள்வி நீங்க ஒண்ணு கேட்பீங்க, நான் ஒரு பதில் கொடுத்திருப்பேன், கேள்விக்கான பதிலான்னு கேட்டீங்கன்னா இருக்காது. நீ கேட்டது கேள்வி, நான் சொன்னது பதில், பொருந்தலையேன்னு நினைக்காத, அதுதான் பதில். பொருத்திக்க. ஊதிய உயர்வு கூட உனக்கு காலைல சாப்பாடு ஏய் இல்ல எனக்கு புரியல தான்ப்பா, நான் உனக்கு இது தரேன், காலைல சாப்பாடு போடுறேன். இல்லைங்க காசு எக்ஸ்ட்ரா, சம்பளம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணு, சாப்பாடு போட்டுறேன். ஐயோ அதை வச்சு என்ன பண்ணுவேன்? உனக்கு சம்பளம் எக்ஸ்ட்ரா கொடுத்தா என்ன பண்ணுவேன்? நான் போய் காய்கறிலாம் வாங்கி சமைச்சு அதுதானே நான் தரேன். சார் உங்களுக்கு புரியுதா? அந்த மாதிரி நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரியே பண்றதுதான் அரசாங்கங்களோட வேலை. ஏன்னா இவங்க இவ்வளவு இதுவா யோசிக்கிறாங்க சிஜேபி. அப்ப இதை விட பயங்கரமா யோசிக்கக்கூடியவங்க தான் பிஜேபி. அப்ப யோசிப்பாங்கல்ல, ஓகே அப்ப நம்ம இது மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணுவோம். ஏன்னா இப்ப மோடி அவசர அவசரமா ஒரு செல்ஃபி வீடியோ போடுறாருன்னா அப்ப அவரு திடீர்னு நாட்டு மக்கள்கிட்ட வந்து பேசுறாருனாலே நமக்கு பயம் வந்துடும். அவர் அந்த டிமானிட்டைசேஷன் பண்ணதுல இருந்தே எல்லாருக்குமே ஒரு பயம் தான். நாட்டு மக்களிடம் மோடி உரையாற்ற போகிறாருனே அவன் ஐயோ இப்ப என்னடா எவ்வளோட பாக்கெட் எவ்வளோட காசு வச்சிருக்க, இதனால 500 நோட்டா இப்ப செல்லுமா செல்லாதடா அப்படின்ற ரேஞ்சுக்கு எல்லாரும் இதாக ஆரம்பிச்சாங்கல்ல. அந்த மாதிரி இப்ப அவரு அத்தராத்துல வீடியோ போட வச்சிருக்காங்க. அடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரியல, யோசிக்க வேண்டியிருக்கு. எனக்கு என்னமோ இங்க தமிழ்நாடு அப்படியே திருப்பி ரீக்ரியேட் பண்ற மாதிரியே இருக்குது. இந்த இந்தியன் அதாவது டெல்லி பாலிடிக்ஸ் எப்படி புதுசாக இருக்கணும். நீங்கள் வேணால் வாங்க நம்ம கட்சிக்கு ஆதரவு கொடுங்களேன், இல்லை கூட்டணிக்கு வாங்கலேன் அப்படிங்கிற அது மாதிரி காங்கிரஸும் கூப்பிட்டுருப்பாங்க. சிஜேபி நீங்கள் வேணும் அப்படியே வாங்க கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டுருப்பாரு. நாங்கள் தனிச்சாவே நிற்கிறோம். ராகுல் போய் போராடினார்ல, சோனம் வாங்சுங் மனைவி சொல்லிட்டாங்க, அதெல்லாம் அதுல கணக்கில் எடுத்துக்க முடியாது, இதெல்லாம் நேர்மையற்ற செயல். எது ராகுல இதெல்லாம் நேர்மையற்ற செயல், இதெல்லாம் மாணவர்களும் இளைஞர்களும் சேர்ந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க, சோசியல் ஆக்டிவிஸ்ட். இவர் சம்பந்தமே இல்லாம போய் ஒரு பிரதமர் வீட்டு முன்னாடி போய் ஒரு இது பண்றாரு, இதெல்லாம் ஒரு நேர்மையற்ற செயல். இத்தனை நாள் எங்க போயிருந்தாரு, இன்னைக்கு என்ன திடீர்னு வந்திருக்காரு, இவர் போராட்டம் பண்றாரு அப்படின்னு கலாச்சி விட்டாங்க. சரி அதை விடுங்க, தமிழ்நாட்டு கரப்பாம்பூச்சிக்கு மாட்டோம். தமிழ்நாட்டுல ஆமா இருக்காங்க. அது இவ்வளவு நாள் அந்த கரப்பாம்பூச்சி நல்லா சுதந்திரமா சுத்தி இருந்தது. நீங்க எந்த கரப்பாம்பூச்சிகளை சொல்றீங்க இப்ப இருக்கக்கூடிய? ஆமா இப்ப திடீர் கரப்பாம்பூச்சியா வருவாங்கல்ல, 5 வருஷம் இல்லாம திடீர்னு இப்ப வெளில வந்திருக்காங்களே வெளிச்சத்துக்கு, அதெல்லாம் பெருச்சாலிங்க, கருப்பாம்பூச்சிங்க இல்ல. பெரிய சைஸ் கரப்பாம்பூச்சி எல்லாமே பெருச்சாலிகள், யாருமே கருப்பாம்பூச்சிகள் கிடையாது. வயசான கரப்பாம்பூச்சிங்கன்னு நினைக்கிறேன். ரெக்கையெல்லாம் முடிச்சு பறக்க ஆரம்பிச்சிருச்சுங்க அப்படின்ற மாதிரி, கிளிக்கு ரெக்கம் எடுத்துடுத்து பறந்து விடுத்துன்னுவாங்களே அந்த மாதிரி நேற்று நீலம் சோஷியல் மேனேஜ்மெண்ட் அவங்களோட அமைப்பு ரீதியாக போட்டிருக்காங்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி காக்ரோச்சஸ் டீம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி அவங்களும் போட்டிருக்காங்க. அமீர் பாரஞ்சித் அவர்கள், அப்புறம் வெற்றிமாறன் அவர்கள், ஆண்ட்ரியா அவர்கள், மன்சூர் அலியா, அப்புறம் அலையரசன், ஆமா அறிவு அவங்கன்னு சொல்லி எல்லாருமே பெரிய போராட்டக்காரங்க தான். இறங்கி அடிச்சாங்கன்னா அப்படியே அரசு அரண்டு போயிடும். ஒரு 4 பேர் 5 பேர் சேர்ந்து பேசினாங்கன்னா கவர்மெண்ட் அப்படி நில குலைஞ்சு போயிடும். அந்த அடிச்சுக்கவே முடியாது. போட்டிக்கே யார் ரொம்ப நேரம் அடிக்கிறான்றது தான். 12th இப்போ எவ்வளவு மார்க் தெரியுமா? ஓவராலா எவ்வளவுக்கு எக்ஸாம் எழுதுறாங்கன்னு தெரியுமா? அப்படிங்கும்போது 1200. நீங்க படிக்கும்போது நம்ம படிக்கும் போதெல்லாம் இப்ப எவ்வளவு இருக்குன்னு தெரியுமா? தெரியல. இல்லங்க 6 சப்ஜெக்ட்டுங்க, 6 சப்ஜெக்ட்டுக்கு 100 மார்க்னா எவ்வளவுங்க? 600க்கு தானே எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க. இன்னமும் வெற்றிமாறன் 1200க்கு 1176 எடுத்தாங்கன்னு இன்னும் பேசிக்கிட்டு இருக்காரு. மாத்தி எவ்வளவு வருஷம் ஆச்சு? இன்னும் 1100 வாங்கினாங்க போன வருஷம் பேசிக்கிட்டு இருக்காரு.
அது இல்லாம பின்னாடி நம்மலாம் பேன் நீட்டுன்னு பேசிட்டு இருக்கோம், அவங்க வந்து ஃபேர் நீட்டுன்னு சொல்லி இல்லைங்க அங்கேயும் பேன் நீட்டு தான். ஓ அப்படியா? அது வந்து என்ன மேட்ச், என்ன டீம், யாரு இது, முதல்ல என்ன கேம்னே தெரியுமா தெரியலையான்னு வந்து தெரியல அவரு. அதுக்கப்புறம் அமீர் கேட்கவே வேணாம். ஆமா, சச் a நைஸ் ஹியூமன் பீயிங். அது பேசினாருன்னா நான் உன்னை பத்தி பேசல நான் யாரையுமே இது சொல்லலன்னு நீங்க பேசுறதெல்லாம் அவரை பத்தி தான். இப்ப இருந்ததெல்லாம் அவரு 2. மூணாவதா இருந்தவர் தான் நம்ம இவரு கடைசியா வந்தார், விநாயக் மகாதேவ் மாதிரி கடைசியா வந்து அவருடைய அமைப்புன்றதுனால அவர் தான் சிறப்பு பேச்சாளர். கடைசியா அவர் தான் ஒரு 40 நிமிஷம் வந்து 30 மினிட்ஸ் பேசினார்னு வச்சுக்கோங்களேன். இதுல இந்த ஓவராலா அந்த ஸ்பீச் எல்லாத்தையும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, இவங்க எல்லாரும் சேர்ந்து நீட்டுக்கு எதிராக பேசினாங்களான்னு கேட்டீங்கன்னா, நீட்டுக்கு எதிராக பேசதான் வந்தாங்க. ஆனா என்னன்னா மறந்து போய் மறுபடியும் வந்து வேற ஏதோ டாபிக் உள்ளார வந்து பூந்துட்டாங்க. முதல்ல நம்ம அமீர் அவர்களை வந்து சொல்லணும்னா நீட்டுக்கு எதிராக வந்து பேசினாரு அப்படின்னு அதுக்காக தான் வந்து கூப்பிட்டாங்க. நம்மலாம் வெற்றிமாறன் சொன்னாருன்னு வச்சுங்களேன். ஃபர்ஸ்ட் வெற்றிமாறன் வந்து என்னதான் சொல்றேன் என்னன்னே தெரியாம தான் வந்து பேசினாரு. அப்புறம் 1200 1176 அப்புறம் பேன் நீட்டு ஃபேர் நீட்டு என்னமோ பேசினாரு. ஓகே அப்படின்லாம் பேசினாரு, சப்போர்ட் பண்றோம். ஆமா நாங்க சப்போர்ட் பண்றோம், நீங்க எப்ப வேணா கூப்பிடுங்க நான் வந்து வரேன் அப்படின்னு. சரி உங்க வெற்றிமாறனை கூட விட்டுருங்க, அவர் ஏதோ வந்து இவங்க கூப்பிட்டாங்க அவரும் வந்துட்டாரு தெரியாம. எப்பவும் நண்பர்கள் கூப்பிடுறாங்கன்னா வரலன்னா தப்பா போயிடலன்னா வந்துட்டாரு. இப்ப ரஞ்சித்தையும் நம்ம இவரையும் எடுத்துங்க, அமீர் 5 வருஷமா இந்த ஆட்சியில தொடர்ந்து முன்னாடி இருந்த ஆட்சியில தான் இருந்தாரு. அவங்க கூட தான் வந்து டிராவல் பண்ணாரு, அவங்களோட பல நிகழ்ச்சிகள்ல வந்து கலந்துகிட்டாரு. இந்த மாதிரி பல விஷயங்கள் அமீர் அவர்கள் வந்து பண்ணியிருக்காரு. ஒரு மனிதருக்கு ஒரு கட்சி சார்ந்து அவர் வந்து செயல்படக்கூடாதுலாம் நம்ம சொல்ல முடியாது. அவர் கட்சி சார்ந்து செயல்படலாம் எல்லாம் பேசலாம், ஆனா நியாயமா பேசணும்ல. நீங்க 5 வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நீங்க வந்து நேத்து சொல்றீங்க உங்க நீட் ரகசியம் தெரியும்னு சொல்றவங்களும் நம்மள்ட்ட சொல்ல முடியும், பேர் சொல்லலாமே. நீங்க கேக்குறீங்களா பாஜகன்ற வார்த்தையே இல்ல, ஒன்றிய அரசு என்று சொல்றீங்க, மோடின்ற வார்த்தையே இல்ல, இதெல்லாம் இல்லைன்னு சொல்ற நீங்க அப்ப நீங்க சொல்லணும்ல. உதயநிதினு ஒருத்தர் இருந்தாருங்க போன ஆட்சியில, சொல்லக்கூடாது, அதுதான் சொல்லக்கூடாதுதான். குத்துனது நண்பனா இருந்தாலும் வெளில சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அந்த மாதிரி தான் வந்து நண்பன் தான் குத்துனது ஆனான்னு சொல்ல மாட்டோம். உங்களுக்கு உதயநிதின்ற பேரே உங்களால சொல்ல முடியல. நீங்க விஜய்னு மட்டும் சொல்றீங்க, விஜய் ஆனா வந்து அமீர் விஜய்க்கு எதிராக அமீர் பேச்சு அப்படின்னு நீங்க போட்டுறீங்க. ஊடக நண்பர்கள் அவங்க முதலாளிங்க சொல்லிடுவாங்க இது அது கிடையாது அப்படின்னு. அப்ப ஏன் உதயநிதி பேர் மட்டும் உங்களால சொல்ல முடியல? கடந்த கால ஆட்சியாளர்களும் இதே தான் பண்ணாங்க, இந்த கால ஆட்சியாளர்களும் இதே தான் வந்து பண்றாங்கன்னா, கடந்த கால ஆட்சியில நீங்க ரொம்ப நெருக்கமா தானே இருந்தீங்க, ரொம்ப நெருக்கமா தான் இருந்தீங்க. ஏதாவது பண்ண சொல்லியிருக்கலாமே. 5 வருஷம் இல்ல, கடைசி 2 வருஷம் ஏதோ ட்ரை பண்ணாங்கல்ல, அப்ப சொல்லியிருக்கலாம். ஏன் என்னாச்சு? இல்ல கடைசி 2 வருஷம் நீங்க வந்து பேசியிருக்கலாமே, ஒரு ப்ரெஷர் கொடுத்துருக்கலாம்ல. நீங்க வெற்றிமாறன், ரஞ்சித், இந்த மாதிரி உங்க டீம் எல்லாம் சேர்ந்து ஒட்டு மொத்தமா போய் என்ன ஏது இந்த மாதிரி நீட் வந்து பெரிய பிரச்சனையா இருக்கு, நீங்களும் வருஷம் சொல்றீங்க, அவங்களும் வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க, தமிழ்நாட்டுக்கு எப்படியாவது ஒண்ணு பண்ணி கொடுங்க, ஏதாவது ஒண்ணு பண்ணணுங்க. நம்ம ஜேம்ஸ் வசந்த் எல்லாம் பெரிய மியூசிக் டைரக்டர், அவர்லாம் விட்டாருன்னா ஏதாவது கண்டிப்பா மியூசிக்காவது போட்டு ஏதாவது ஒன்று பண்ணி கொடுத்துருப்பாரு. எதையாவது ஒண்ணு பண்ணலாம்ல, ஒரு ஆவணப்படம் வந்து எடுக்கலாம்ல. ஏன் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்க? கடைசி 5 வருஷம் வந்து ஒரு புதுமுக ஒரு நடிகர் வந்து அரசியலுக்கு வராருன்னு நீங்க எல்லாம் அந்த பக்கம் திரும்பிட்டீங்களா? ஓ நீ எப்படி அரசியலுக்கு வரலாம், உனக்கு என்ன தகுதி இருக்கு, உனக்கு இங்க என்ன தெரியும், அங்க என்ன தெரியும், உனக்கு ஒரு 4 பேர் வந்து கை தட்டிட்டாங்கன்னா நீ வந்து அரசியலுக்கு வந்துருவியான்னு கேள்வி கேட்கறதுக்கு மட்டும் உங்களுக்கு தெரியுதுல்ல. இவ்வளவு மாணவர்கள் வந்து செத்துருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுதுல்ல. இத்தனை வருஷத்துல இவ்வளவு மாணவர்கள் செத்துருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல. இன்னைக்குதான் தெரியும்ல. சிஜேபி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இல்ல, அதான் சிஜேபி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியாதுல்ல, அதுக்கு முன்னாடி இருந்தே தெரியல. அனிதாவுடைய மரணத்துல இருந்தே தெரியும்ல. அனிதா மரணத்துக்கு அப்புறம் ஒருத்தர் இங்க இருந்து அங்க போய் ஆறுதல் சொன்னார்ல, இன்னைக்கு சிஎம் இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் போய் சொன்னார்ல, அன்னையில இருந்து தெரியும்ல. அதுக்கப்புறம் உதயநிதி அவர்கள் வந்து அறக்கட்டளைன்னு சொல்லி அனிதாவோட இதுக்கு மருத்துவக் கல்லூரி எல்லாம் ஒண்ணு ஆரம்பிச்சார்ல, அப்பயும் உங்களுக்கு வந்து தெரியும்ல. கேட்டா சட்ட போராட்டம் நடத்தினாங்கன்னு சொல்லுவீங்க. சரியா? சட்ட போராட்டம் நடத்தி நம்மளால ஜெயிக்க முடியல, ஏன்னா இது ஓவரால் இந்தியாவுக்குள்ளார இருக்கு. நீங்க வெறும் தமிழ்நாட்டுக்கு மட்டும் விலக்கு கேட்கறீங்க, எப்படி கொடுப்பாங்க? அப்போ பாஜக அங்க மெஜாரிட்டி இருந்தாதான் இது பண்ண முடியும் அப்படின்ற ஒரு பிரச்சனையும் வந்து இருக்கு. அப்ப இவ்வளவு பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு இன்னைக்கு இருக்கிற அரசை பார்த்து நீங்க இவ்வளவு கேள்விகள் கேட்கறீங்க. அவங்களும் நீட்டுக்கு என்ன சொல்றாருன்னா, அரசாங்கம் இதுக்கு தீர்வு கொடுக்காது, நாம தான் இதுக்கு தீர்வை தேடி போகணும், இது என்னைக்குமே அரசாங்கம் வந்து இது எதுக்குமே தீர்வு கொடுக்காது அப்படின்றாரு. அவ்வளவு நம்பிக்கை இல்லாத நீங்க எதுக்கு நீங்க நீட்டுக்கு ரகசியம் இருக்குன்னு சொன்னவங்களா இருக்கட்டும் சரி, இப்போ கர்ச்சீப் கட்டிட்டு போய் இருந்தவங்களா சரி, இப்போ இந்த இருந்த அரசாங்கம் சரி, இவங்க யாருமே நமக்கு அந்த தீர்வு கொடுக்க மாட்டாங்க. எனக்கு புரியல, கர்ச்சீப் கட்டிட்டு வந்து நின்னாருன்ற ஒரு மென்ஷன் பண்ண முடியல உங்களால. அனிதாவுடைய சோக கதையை கேட்டு கண்ணீர் வடிச்சார்ல, அவரை பத்தி அவங்களால பேச முடிய மாட்டேங்குது.
அந்த வீடியோ பாத்திருக்கீங்களா? வீடியோ பாத்திருக்கீங்களா? அதை பத்தி ஒருத்தர் கர்ச்சீஃப் கட்டிட்டு வந்து ஒருத்தர் ஆதரவு கொடுத்திருக்காரு. அதை உங்களால கிண்டலா பேச முடியுது. ஆனா அதே ஒருத்தர் அழுதாருல மேடையில, அதை பத்தி உங்களால பேச முடியும். ஏன் விஜய்னு சொல்ல முடியல? உங்களால உதயநிதின்ற வார்த்தையை கூட சொல்ல முடியல. சொல்லி பிரயோஜனம் இல்லன்ட்டாரு. என்ன சொல்லி பிரயோஜனம் இல்ல? அவர் என்ன சொல்றாரு? சொல்லி பிரயோஜனம் இல்ல. அந்த கட்சிக்கு எதுக்கு ஆதரவு அவருக்கு என்ன சொன்னாருன்னா, இது மாதிரி நம்ம எல்லாம் வந்து அறிவார்ந்த சிந்திக்கிற சமூகத்தை சேர்ந்தவங்க தமிழர்கள், சமூகத்தை வந்து சொன்னா வசந்த் ஒரு சொல்லியிருக்காரு, நம்மலாம் வந்து ரொம்ப அறிவா வந்து சிந்திக்கிற இதுல இருக்கோம். அவர் சொன்னாரு, சிந்திக்கிற ஆட்கள்லாம் முன்னாடி இருந்தாங்க, இப்போ இருக்கிறவங்கலாம் அந்த மாதிரி சிந்திக்கிற ஆட்கள்லாம் கிடையாது. அங்கே போய் வலது திரும்பினா ஒரு தேட்டர் இருக்கும், அங்கே நிற்கிற கும்பல் தான், இவங்க கிட்டலாம் எதுவுமே பேச முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அமீர் தான் சொன்னார். இதே ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி தானே ஜல்லிக்கட்டு, 5-6 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கும் ஜல்லிக்கட்டு. அப்போ இதே கூட்டம் தானே இருந்திருக்கும். மிஞ்சி போனா அவங்களுக்கு இன்னும் ஒரு 8 வயசு அதிகமா இருக்குமா? ஆமா. 20ல இருந்தவனுக்கு இன்னைக்கு 28 ஆயிருக்குமா? 30ல இருந்தவனுக்கு 38 ஆயிருக்குமா? இவ்வளவுதானே வித்தியாசம். இன்னும் பெரிய வயது 60-65 வயசு ஆகி இல்லையே, அவ்வளவுதானே, பெரிய வித்தியாசம் இருக்காதுல்ல. அப்புறம் எப்படி அந்த கூட்டம் உடனே இப்ப வந்து திரும்பி சொல்ற எல்லாமே இப்ப தேட்டர் நோக்கி போயிருச்சுன்னு திருப்பி அதுதாங்க பிரச்சனை. எத்தனை லட்சம் பேருங்க அப்படி மாதிரி வந்து போயிட்டாங்க. ஏங்க அது ஒரு நாள் கொண்டாட்டாங்க, முடிஞ்சு போச்சு. ஒரு நாள் முதல் நாள் பாக்குறவனோட எண்ணிக்கை தான் ரொம்ப அதிகம். அதுக்கப்புறம் ஃபேமிலி தான் போக ஆரம்பிக்கும். அதை சொல்லல, கொள்கை என்று சார்ந்து இருந்தவங்களெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து சினிமா முகத்துல அந்த சைடு நீங்க டைவர்ட் ஆயிட்டீங்க. எல்லாரும் எடுக்கிறதே நீங்க தானேயா? அப்ப நீங்க எல்லாம் படம் எடுக்கிறத தயவு செய்து நிறுத்துங்க. நீங்க எடுத்த படத்தெல்லாம் முதல்ல அழிச்சு போடுங்க. உங்களுக்கு இந்த படத்தாலதான் பிரச்சனைனா நீங்க எடுத்த படத்தெல்லாம் முதல்ல அழிச்சிருங்க. எந்த டிவிலையும் கொடுத்து இந்த ரைட்ஸ் எல்லாம் வாங்கி நீங்களே வந்து கொளுத்திருங்க. எடுக்காதீங்க, இனிமே எங்க படங்களை பார்க்காதீங்க, நாங்க எடுத்த படங்களை பருத்திக்கிறோம்லாம் பார்க்காதீங்கன்னு சொல்லுங்க. ராம் படத்தை பார்க்க வேணாம்னு சொல்லுங்க. அட்டகத்தி, மெட்ராஸ், இந்த மாதிரி படங்களை எடுத்த படத்தை எல்லாத்தையும் இது பண்ணி விட்டுருங்க. படங்களாலதான் கெட்டு போறாங்கன்னா அப்ப வெறும் கமர்ஷியல் படங்களை மட்டும் சொல்றீங்களா? அப்ப நீங்க எடுக்கிற படம்லாம் நல்ல படமா? நீங்க எடுத்த படம் எல்லா படமே வந்து டாப் ரேஞ்சில் இருக்கக்கூடிய படம் தானே. எல்லாமே பார்த்தோன்னே மக்கள் வந்து எழுச்சி மிகுந்து அப்படியே இப்போ அரசியல் களத்துக்குள்ளார வந்துடணும்னு நினைக்கக்கூடிய படங்களா? இல்லதான். இவங்களுக்குலாம் என்னன்னா, இவங்க எடுக்கிற படங்கள் நல்ல படங்கள். இவங்க மட்டும்தான் சமூகத்துக்கு நல்ல படம் கொடுக்க முடியும். கமர்ஷியலா எடுக்கிறவங்க எல்லாருமே கேடுகட்ட படங்கள் எடுக்கிறவங்க. விஜய் ஒரு கேடுகட்ட நடிகர், அஜித் ஒரு கேடுகட்ட நடிகர், ரஜினி ஒரு கேடுகட்டவர்கள். ஆனா இவர்கள்லாம் புனிதவான்கள். இவங்களாலதான் சமூகம் வந்து நல்லா இருக்கு, இவங்களாலதான் சமூகத்தை சீர்படுத்த முடியும். 5 வருஷம் காணும். இவங்களுக்குலாம் என்னன்னா, அதிமுக ஆட்சி இருந்துச்சுன்னா ஈஸி, அடிக்கலாம், என்ன வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் ட்வீட் போடலாம், எவ்வளவு யாரை வேணாலும் நீங்க வந்து கலாய்க்கலாம், அமைச்சர்களை நீங்க எப்படி வேணாலும் பேசலாம். அடுத்து ஒரு 5 வருஷம் வரும், திமுக ஆட்சிக்கு வரும். அப்பெல்லாம் அவ்வளவுதான், கை கட்டி வாய் பொத்தி அவ்வளவுதான் போயிட்டே இருப்பாங்க. எல்லாம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, அருமை, எல்லாமே கரெக்ட். இவரு ரஞ்சித், மாரி செல்வராஜ், எல்லாரும் வெற்றிமாறன் அவர்கள் தான் அதை கேட்டாரு. ஏன்னா இப்போ வந்து வாயை தருங்க, மீம் தான் பார்த்தேன், நம்ம சொல்லலை. நான் இப்போ வந்து என்கிட்ட இதெல்லாம் கேட்குறீங்களே, இதுக்கு முன்னாடி வந்து இந்த என்ன படம் எடுத்தா, மாமன்னன் எடுத்தாரா, மாமன்னன் ஷூட்டிங் வரும்போது நீட்டுக்கான ரகசியம் வச்சிருக்குன்னு சொன்னீங்க, அது என்னடான்னு சட்டையை பிடிச்சி நீ கேட்க வேண்டியதானே, அப்போல்லாம் விட்டுட்டு இப்போ மட்டும் இதுக்கு வந்து கேட்குற அப்படின்னு வந்து மீன் போட்டு கேட்குறேன். மீன் போடுறவங்களும் எல்லாரும் நம்மளும் ஒரே வேலை தான் போயிட்டு இருக்கோம். நீங்க எல்லாரும் சரிதான், நீங்க எல்லாரும் நாட்டுக்காகவும் இளைஞர்களுக்காகவும் மாணவர்களுக்காகவும் யோசிக்கிறீங்க. ஏன் எப்பயாவது யோசிக்கிறீங்க? எனக்கு ஒரு வருத்தம் தாயா, இவங்கெல்லாம் சொன்னாங்கல்ல, வடநாட்டு இளைஞர்கள்லாம் இதுக்காக நீட்டுக்காக ஜனநாயகத்துக்காக போராடிட்டு இருக்காங்க, தமிழ்நாட்டு இளைஞர்கள்லாம் ஜனநாயகனுக்காக போராடிட்டு இருக்காங்கன்னு. அதான் உண்மையாவே இருக்கட்டும். வடநாட்டுல இருக்கக்கூடிய ஒருத்தர் உண்ணாவிரதம் இருந்து 20 நாளுக்கு மேல உண்ணாவிரதம் இருந்து அதை சாதிச்சிருக்காரு. இன்னைக்கு ஒரு கூட்டத்தை கொண்டு போய் அமைச்சர்கள்ட்ட வந்து பேசுற அளவுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்காரு. நீங்களாம் தான் இன்டெலெக்சுவல் ஆச்சு, நீங்களாம் தான் வேற லெவல்ல சிந்திக்கக்கூடியவர்களாச்சு. உட்கார்ந்து அப்படியே பேச ஆரம்பிச்சீங்கன்னா எதிர் டீமை கலகலக்க வச்சிருவீங்கல்ல. 5 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணிருக்கலாம்ல. 2021 நீட் ரகசியம் வச்சிருக்காருன்னு சொன்னார்ல, அந்த நீட் ரகசியம் அவர் பண்ண வேண்டியது. அவர் வேண்டாங்க, அந்த நீட் ரகசியத்தை வச்சிருக்கேன்னு சொன்னார். அதை வச்சு தானே எல்லாத்துக்கும் ஓட்டு போட்டாங்க. அது ஏமாத்துறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். நான் என்ன கேட்கிறேன், உங்ககிட்ட இருக்குல்ல ஒரு வடநாட்டு ஆளால அவ்வளவு பண்ண முடியும்னா, 20 நாள் தாக்கு பிடிக்க முடியும்னா, நீங்க எல்லாம் தமிழர்கள் தானே, நீங்க இருங்களேன், உண்ணாவிரதம் இருங்களேன் எல்லாரும் சேர்ந்து. அதாவது மேல இருந்து கீழே வரைக்கும் கொண்டு வர முடியும், கீழ இருந்து மேல வரைக்கும் கொண்டு போக முடியாது. ஏங்கய்யா, ஒருத்தரால உண்ணாவிரதம் இருக்க முடியும்னா, உங்க தலைவர் திருமாவளவன் இருக்காருல்ல, உங்க இதுக்குன்னு ஒரு திருமாவளவன் இருக்காருல்ல, அவரை கூப்பிட்டு, ஐயா நீங்க வயசானவர், உங்களால வந்து உண்ணாவிரதம் இருக்க முடியாது, இது நீங்க ஆரம்பிச்சு வச்சுட்டு போயிடுங்க, அதோட தீ வந்து
தீ பரவட்டும் அப்படின்னு சொல்லி பரவட்டும். பா ரஞ்சித், அமீர், வெற்றிமாறன் எல்லாம் உண்ணாவிரதம் இருக்கட்டும். அப்படி என்ன நீங்க படம் எடுத்து இங்க சாதிக்க போறீங்க? குடிமொழிக்கிட்ட போயுது அம்பேத்கர் சிலையை திறக்க முடியல, அப்புறம் எதுக்கு படம் எடுக்கிறீங்க? அது அம்பேத்கர் சிலையை திறக்க வச்சுட்டு படம் எடுங்க. அவ்வளோ கொள்கையில நீங்க வந்து நீட்டுக்கு வந்து எதிர்ப்பா இருந்துச்சுன்னா அவங்க போராட்டம் பண்றதுக்கு முன்னாடி நீ போராட்டம் பண்ணிருக்க வேண்டியதானே? இங்க எனக்கு தான் வராது, எனக்கு தான் வேலை இருக்குல்ல, நான் போய் படம் எடுக்கணும்ல. உன் போராட்டம் எங்க இருக்குது? இதான் நான் பண்ணதுக்கு அப்புறம் நான் பண்ணிட்டேன்ல, அந்த டீச்சர்ட்ட நான் படிச்சேன்ல அப்படின்ற மாதிரி அவங்க அங்க பண்ணுவாங்களாம். அதோட தொடர்ச்சி இங்க நடக்குமா? தப்பு கிடையாது. ஒரு விஷயம் மத்திய அரசுக்கு எதிராக ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் தேவைப்படுற ஒரு விஷயத்தை அவங்க பண்றாங்க. அதை தொடர்ந்து இங்கேயும் நடக்குது. அந்த உணர்வு தமிழர்களுக்கும் இருக்கு, கேரளாலையும் இருக்கு, கர்நாடகாலையும் இருக்கு, ஓவரால் இந்தியன்கள் எல்லாருக்கும் இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க என்ன பண்ணணும்? அதை தான் நீங்க கையில் எடுக்கணும். நீட்டுக்கு அகைன்ஸ்டா தான் நீங்க எடுக்கணும். மத்திய அரசை எதிர்க்கணும்னால உடனே டெல்லி மட்டும்தான் போகணும்னு ஏதாவது ஒரு கட்டாயம் இருக்குதா என்ன? ஐயா நீங்க டெல்லிக்கும் போக வேணாம், கேரளாவுக்கும் போக வேணாம். நீங்க இந்த ப்ரொட்டஸ்டை இங்க வழி நடத்துறீங்க, அதை அப்படியே இங்க நீங்க கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம், எந்த தப்பும் கிடையாது. ஆனா பண்ற நீங்க அதை சரியா பண்றீங்களா? இது எதுக்கான போராட்டம்? நீட்டுக்கு அகைன்ஸ்டான போராட்டம். அவங்க சொல்றது ஃபேர் நீட், நீங்க சொல்றது பேன் நீட். தப்பு கிடையாது. நமக்கு ஓவராலா நீட் வேணாம்னு சொல்றோம், அதை நீங்க பண்ணலாம். அப்ப நீங்க அதை பத்தி தானே பேசணும், அதுக்காக தானே போராடணும். இப்ப எங்க இருந்து அம்பேத்கர் வந்தார் இது உள்ளார? இதனால ஏன் பிரச்சனை தனியா இருக்குதுல்ல, அதுன்னு நான் பேசணும். உங்க பிரச்சனை இல்லைங்க, அது ஓவரால் பிரச்சனை தான். அது தமிழ்நாட்டோட பிரச்சனை தான். நம்மளும் தானே பேசணும். அன்னைக்கு இப்படி ஒரு ஊர்ல நம்மள எல்லாம் வெளியே கொண்டு வந்த 2 தலைவர்களை தூக்கி குண்டுல வச்சுட்டாங்க, நம்ம தானே பேசணும். அந்த பிரச்சனை எல்லாருக்கும் இருக்கு, அந்த எண்ணம் எல்லாருக்குள்ளாரையும் இருக்கு. ஆனா அவரை உங்களுடைய தலைவராகவே நீங்க காட்டணும்னு வந்து விருப்பப்படுறீங்க. அது ஒரு பார்ட், அது பக்கம் இருக்கட்டும். ஆனா கேள்வி என்னன்னா, ரஞ்சித் அவர்கள் பேசும்போது 8 தலித் அமைச்சர்கள் வந்து இருக்காங்க, ஒரு பிரயோஜனமும் இல்ல. 2 மாசமா வந்து ஆட்சிக்கு வந்து 2 மாசம் ஆச்சு, 60 நாள் ஆச்சு, என்ன ஸ்டெப் எடுத்துருங்க? 60 வருஷமா என்ன ஸ்டெப் சார் எடுத்திருக்காங்க? 60 வருஷமா இதுக்கெல்லாம் காரணமானவங்க என்ன ஸ்டெப் எடுத்திருக்காங்க? அவங்க கூட நீங்க கொஞ்சி குழாவி படம் எடுத்து சார்பட்டா பரம்பரைன்னு படம் எடுத்து அதுல அவங்கள ப்ரமோட் பண்ணி அவங்களுடைய கலைஞர் அவர்கள் அப்ப என்ன பண்ணாரு, ஏது பண்ணாரு, திராவிட கொண்டு வந்தது நீங்க தானே. அதை பத்தி எல்லாம் பேசுனது நீங்க தானே. அதை வந்து பூரிச்சது யாரு? அந்த படத்தை பார்த்து பூரிச்சு போனது யாரு? உங்களுடைய படங்களை பார்த்து பூரிச்சு போறது யாரு? அவங்களுக்கு தானே நீங்க அந்த படத்தை போய் காட்டுறீங்க. நீங்க எப்ப கொதிச்சீங்க? ஆம்ஸ்ட்ராங் கொலையில தான் நீங்க கொதிச்சீங்க. அது வரைக்கும் நீங்க மத்த எந்த விஷயத்துக்கும் கொதிக்க மாட்டீங்க. உங்கள் சார்ந்த சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு பிரச்சனைனா மட்டும்தான் கொதிக்கிறீங்க. பொது பிரச்சனைகளுக்கு கொதிக்கிறது கிடையாது. ஆம்ஸ்ட்ராங் இறந்துட்டாரா, கொன்னுட்டாங்களா, நான் கொதிப்பேன். தலித்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையா, நான் கொதிப்பேன். வேங்கை வயல்ல பிரச்சனையா, நான் கொதிப்பேன். சரி ஓகே, அது கூட தப்பு இல்லை, நீங்க வந்து கொதிக்கலாம், தப்பு கிடையாது. அப்படின்னு பார்க்க முடியாது. மனுஷன்னா எல்லாருக்கும் எல்லாம் ஒண்ணுதான்றது அது அம்னீசியா, அது செலக்டிவ், அப்படிதான் இருக்கும். ஆனா இந்த நீட் விவகாரத்துல ஏன் இப்ப திடீர்னு கொதிக்கிறீங்க? சரி, நீட் விவகாரத்துக்கு தானே கொதிக்கணும். இப்ப எதுக்கு அம்பேத்கர் உள்ளார வர்றாரு? அவருக்கு அந்த செலவு வைக்கிறதுக்கு வந்து இது கொடுக்கலையா, அதனால நீங்க சிஎம் தானே, நீங்க வந்து கொள்கை தலைவர் நீங்க தானே வச்சிருக்கீங்க. உண்ணாவிரதம் இருப்பா. ஏன்பா வடநாட்டுல ஒருத்தனால உண்ணாவிரதம் இருக்க முடியுது? உங்களை விட மேம்பட்ட மனிதரா இருக்காரு, விஞ்ஞானியா இருக்காரு, சயின்டிஸ்டா இருக்காரு, கல்வியில சிறந்த நபரா இருக்காரு, பல்வேறு துறைகள்ல ஆக சிறந்த ஒரு நபரால ஒரு உண்ணாவிரதத்தை இருந்து அந்த இடத்துல வந்து ஒரு போராட்டத்தை வந்து இது பண்ண முடியும், 20 நாள் பண்ண முடியும்னா நீங்களா சேர்ந்து இருங்க. ஏன் நீங்க அந்த சேலம் தானே அந்த ஊரு, அந்த ஊர்ல போய் படுத்து கிடங்க, உண்ணாவிரதம் இருங்க. அந்த சிலையை திறந்தாதான் நாங்க வந்து உண்ணாவிரதத்தை கலைப்போம்னு சொல்லி அழுத்தம் கொடுங்க முதலமைச்சருக்கு. அதோட சேர்ந்து நீட்டுக்கும் சேர்ந்து போராடுங்க. இறங்கி வருவார்ல. நான் இப்படி போராட்டம் சொல்றேன், திமுகவால முடியாது, தாவேக்காலையும் முடியாது, உங்களால முடியும்ல. சரி, திமுகவால முடியும் நீங்க அப்பெல்லாம் நம்புறீங்க, ரைட். இப்ப தாவேக்கால முடியாதுன்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்களா? எந்த தலைவரும் பண்ண மாட்டாங்க, நீங்க தானே பண்ண முடிவு பண்ணீங்க. இறங்கி வந்து பண்ணுங்க, உண்ணாவிரதம் பண்ணுங்க, நாங்களாம் சப்போர்ட் பண்றோம். கால் ஷீட்லாம் வாங்கி வச்சிருக்கேன், அது வேஸ்டா போய். நீட்ல பசங்களோட இது உயிர் முக்கியமா, உங்களுக்கு இந்த படம் முக்கியமா? கால் சீட்டை தூக்கி குப்பையில போடுங்க, அப்புறமா வர சொல்லுங்க. இவ்வளவு நாட்டுக்காக வந்து போராட போற தலைவர்களை வந்து நீட்டுக்கு எங்களுக்கு பிரச்சனை, கால் சீட் கொடுத்துருக்கோன்னு வந்து எவனா சொல்லுவானா? அதெல்லாம் சொல்ல முடியாது. உண்ணாவிரதம் பண்ணுங்க, 3 பேரும் 4 பேர், எத்தனை பேர் இருந்தீங்களோ வாங்க, உண்ணாவிரதம் பண்ணுங்க இந்த மக்களுக்காக. கோடிக்கணக்கு இதெல்லாம் என்ன சும்மா சின்ன விஷயமா? கோடிக்கணக்குல வந்து அக்ரிமெண்ட் போட்டுருப்போம், எல்லாம் பண்ணிருக்கோம். புரியல, நாளைக்கு வந்து நீ சொன்ன டைமிங்ல அந்த படத்தை கொடுக்கல, அது பண்ணல, இது பண்ணல, ஏன் செல்ல போட்டீங்கன்னா நீங்க தவறுறீங்க. நீங்க என்ன சொன்னீங்க? வடநாட்டு இளைஞர்கள் இந்த மாதிரி டெல்லிக்காக உரிமைக்காக போடுறாங்க, நம்ம நாட்டு இளைஞர்கள் ஜனநாயகக்காக போராடுறாங்கன்னு சொன்னீங்கல்ல. நீங்க வந்து நாம் தமிழர் இருக்கக்கூடிய சாட்டை துரைமுருகன், அண்ணன் சீமான், இடும்பவனம் கார்த்தியில கூட கூப்பிட்டுங்க. உண்ணாவிரத்துக்கு அவங்க எல்லாம் தயார், எந்த நேரமும் தயார் நிலையில தான் இருப்பாங்க. வேர்க்கடலை பாக்கெட்ல போட்டு வந்துருவாங்க, ஒரு பிரச்சனையும் இருக்காது. கூப்பிட்டுக்குங்க, ஆனா செஞ்சு முடிச்சிருங்க. ஏன்னா
ஸ்டாலினால முடியாது, விஜயால முடியாது, எடப்பாடி பழனிசாமியால முடியாது, இவங்க யாராலையும் முடியாது, மோடியாலேயே முடியாது. எனக்கு என்னன்னு தெரியல, யாராலையுமே முடியாதுன்னா இப்ப யார் தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்கா? ரஞ்சித் ஆக்கிருங்க, கரெக்டா இருக்குங்க. அவர் ஆக்கிட்டீங்கன்னா அவர் கரெக்டா பண்ணி கொடுத்துருவாரு, அவர் பண்ணிடுவாரு. அவருக்கு வந்து துணை முதலமைச்சரா வேணா அமீர் அவர்களையோ இல்ல வெற்றிமாறன் அவர்களையோ கூட போட்டுக்குங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களால ஊர் ஃபுல்லா அம்பேத்கர் சிலை வச்சேன்னா எல்லாமே மாறிடுங்களா? அம்பேத்கர் சிலை வச்சா மாறுறதா மாறலையான்றது இங்க விஷயம் இல்லை ஜோ. உங்களால இதை என் கேள்வி, அங்க இருக்கிறவர்கள் இளைஞர்கள் போராடினீங்கன்னு சொன்னீங்கல்ல, அங்க இருக்கக்கூடிய ஒருத்தர் போராடினார்ல, அது மாதிரி நீங்க ஏன் போராட மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கான வேலைகள் அங்க ஏதாவது நடக்குதுன்னா அதோட தொடர்ச்சியை இங்க ஒண்ணு பண்றது, அதுல உங்களோட அரசியலை கொஞ்சம் அப்படியே சேர்த்து எந்த அரசாங்கம் எதுவும் 8 தலித் அமைச்சர்கள் வந்தோட முதல்ல பக்கமா எழுதுனது யாரு? 8 அமைச்சர்கள் நீங்க கொடுத்துட்டீங்கன்னு சொல்லி பக்கமா எழுதுனது யாரு? நம்ம பிரயோஜனம் இல்லன்ட்டாரு. என்ன பிரயோஜனம் இல்ல? 2 மாசத்துல உனக்கு தெரிஞ்சிருமா பிரயோஜனம் இருக்கா இல்லையான்னு? 2 மாசத்துல இல்லங்க, இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க என்ன போராட்டம் பண்ணிருக்கீங்க? இது வரைக்கும் எதுக்குமே நீங்க குரல் கொடுத்தது கிடையாது. தலித் போராளிகளுக்கு எதுக்குமே குரல் கொடுக்காத நீங்க எல்லாம் எங்க தலித் சமூகத்துக்கு சேர்ந்தவங்களே கிடையாது. நீங்க ஆளே கிடையாது. கொடுத்தப்பே நீ இதெல்லாம் பேசியிருக்கணும். எங்களுக்கு தலித் அமைச்சர்கள் வேணான்னு சொல்லி இருந்திருக்கணும். எங்களுக்கு அதிகாரம் வேண்டாம். ஏங்க இத்தனை வருஷத்துல நடக்காத ஒரு விஷயம், 8 பேரை வந்து அமைச்சராக்கி அதுவும் முக்கியமான துறைகளையும் கொடுத்திருக்காங்கல்ல. ராஜ்மோகன் வந்து தலித்ன்றதே எங்களுக்கு இப்பதான் தெரியும். அது வெற்றியா தோல்வியா? வெற்றிதான். மக்களுக்கு யாருன்னே தெரியாம ஓட்டு போட்டு, தலித்துன்னு தெரியாது, யாருன்னு தெரியாது, விஜய்ன்ற நபருக்காக அவர் வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்க. அது மாற்றமா இல்லையா? அது உனக்கு தெரிய மாட்டேங்குது. எங்களுக்கு அவர் என்ன செஞ்சிட்டாரு, எங்களுக்காக என்ன பேசிட்டாருன்னா, நீங்களே முதல்ல உங்களுக்காக பேசுறது இல்லை. நீங்களே என்னைக்காவது வரீங்க, திடீர்னு ஒரு போராட்டம் பண்றீங்க, கலைஞ்சு போயிடுறீங்க. உங்களுக்கு படம் எடுக்கணும், அதுதான் உங்களுக்கு வந்து முக்கியமா இருக்கு. சரி, எனக்கு இன்னொரு கேள்வி. உங்ககிட்ட இவ்வளவு பெரிய மீடியம் இருக்குல்ல, ஒரு சினிமாவை வச்சு இன்னைக்கு ஒருத்தர் வந்து சிஎம் ஆயிட்டாருன்னு நம்மளெல்லாம் பேசுறோம்ல, இந்த மீடியம் அவருக்கு மிகப்பெரிய ஒரு போஸ்டிங்க கொடுத்துருக்குன்னு, ஏன் நீங்க எல்லாம் நீட்டுக்கு எதிராக ஒரு படம் எடுக்க கூடாது? அது முடியாது. சென்சார் கிடைக்கணும்ல. ஏன் ஏன் அங்க போற? யூடியூப்ல விட்டுறீங்க. ஏன் வீடியோ வெப் சீரிஸா வெப் சீரிஸ்க்கு சென்சார் இருக்கானே? கிடையாது. இல்ல ஓடிடிக்கு கிடையாது. இல்ல எடுக்க வேண்டியதானே. ஏடா வருஷம் என்னாச்சு? எப்பத்துல இருந்து நீட் இருக்கு? நீங்க எல்லாம் வந்து பேசுறீங்கல்ல, உங்ககிட்ட இவ்வளவு பெரிய ஆயுதம் இருக்குல்ல, உங்களால பண்ண முடியுங்களா? ஏன் வெப் சீரிஸ்க்கு உங்களுக்கு என்ன அடுத்தது பண்ண முடியுங்களான்னு கேக்குறேன். அடுத்ததுன்னா இப்போ இந்த நீங்க சொல்ற மாதிரி நீட்டுக்கு தான் நான் ஒரு படம் எடுத்து நான் ரிலீஸ் பண்ணிடுவேன். அடுத்தது எனக்கு யாராவது ப்ரொடியூஸ் பண்ணணும்ல. ப்ரொடியூஸ் பண்ணாதானே நான் அடுத்தது படம் பண்ண முடியும். ஏன் படம் பண்ணணும்? நாட்டு மக்களுக்காக ஒரு நல்ல காவியம் கொடுத்துருக்கீங்க, அது போதாதா உங்களுக்கு? அதை வந்து மக்கள் கொண்டாட மாட்டாங்களா? அது கொடுத்தா என் வயிறு நம்புமா? வயிறு நம்புறதுக்கு தான் பண்றீங்க. ஆமா, அப்ப தெரியுதா? இல்ல, எனக்கு உண்மையாவே இந்த கேள்வி இருக்கு. உண்மையா அதுதான். இப்போ நானுமே சமூகத்துக்கு ஒரு பிரச்சனை நான் ஒரு படம் எடுக்கணும்னாலும் இப்ப நீங்க சொல்ற மாதிரி எடுத்து நம்ம வந்து ஓடிடில வந்து நம்ம விட்டுறலாம். அதுக்கு அடுத்தது நான் படம் பண்ணணும்னா நான் யார்கிட்ட போய் நான் என்னால ஒரு ப்ரொடியூசர் போய் அப்ரோச் பண்ணா அந்த ப்ரொடியூசர் எனக்கு வந்து பண்ண மாட்டாங்க. தெரியுதுல்ல, நெருக்கடி கொடுப்பாங்க. தெரியுது இல்ல? அப்ப இதே மாதிரி பிரச்சனை தானே எல்லாருக்கும் இருக்கும். 2 மாசம் வந்த அரசாங்கம், நீ 5 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி பேசியிருந்தீங்கன்னா இந்த கேள்வியே இருந்திருக்காது. 5 வருஷத்துக்கு அவங்க நீட் ரகசியம் இல்லைன்னு சொன்னோன்னே இப்படி ஒரு போராட்டத்தை பண்ணி நீங்க எப்படிங்க எங்களை ஏமாத்தலாம்னு சொல்லி நீங்க அன்னைக்கு அந்த கோவப்பட்டு அந்த கேள்வியை கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவு பேக் ஃபயர் ஆயிருக்காது. ஆனா 5 வருஷத்தையும் நான் விட்டுடுவேன், எதை பத்தியுமே கேள்வி கேட்க மாட்டேன், எல்லாம் முடிஞ்சிரும். நாங்க படம்லாம் எடுத்துக்கொண்டு போய் காட்டுவோம், அவங்க அதை பார்த்து ரசிப்பாங்க. நான் வாழையை கொண்டு போய் காட்டுவேன், அவங்க வாழையை பார்த்துட்டு இப்படி ஒரு காவியம் நடந்ததே இல்லைன்னு அவர் வந்து வாழ்த்துக்கள் சொல்லுவாரு. அவரை வச்சே மாமன்னனும் படம் எடுப்பேன், இதெல்லாம் நான் பண்ணுவேன். ஆனா அங்க இருக்கும்போது நான் எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து கேள்விகள் கேட்க ஆரம்பிப்பேன். நாங்க வந்து படங்கள் எடுப்போம், நாங்க ஆம்ஸ்ட்ராங்க்கு மட்டும்தான் கேள்வி கேட்போம், மற்றதுக்கெல்லாம் கேள்வி கேட்க மாட்டோம். எங்க அதிகாரம் உங்க கையில இப்ப வந்திருக்குங்க, முக்கியமான துறைகள் உங்க கையில கொடுத்துருக்காங்க. அது எவ்வளவு பெரிய விஷயம். அது நீங்க அது உங்களுக்கு அதுலயே எனக்கு இன்னமும் அரசியல் இருக்கும்னு தோணுது. இவங்களுக்கு கரெக்டா பல்லுபடாம வந்து பேசுற மாதிரி அப்படின்னா வன்னியரசு அவர்களை தவிர மத்தவங்க எல்லாருமே வந்து முரண்பாடு இருக்கான். அவரு கூடவே காய் பழம் அப்பப்போ விட்டுப்பாங்களாம், அப்பப்போ காயின்னு வாங்கலாம், அப்பப்போ போய் பழன்னு வாங்கலாம், அவர் அமுக்கணும்னா சரியாயிடுமா? இல்ல, அதிகாரம் வந்து இவ்வளவு நாள் அதிகாரம் இல்லை, நமக்கு அதிகாரம் இன்னைக்கு ஒரு பள்ளி கல்வித்துறை, உயர்கல்வித்துறை, பத்திரப்பதிவுத்துறை அப்படின்னு ஒவ்வொன்றுத்துக்கும் உங்களுக்கு வந்து ஒரு இது கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அதிகாரம் கையில வருது, எளியவர்களுக்கு போக ஆரம்பிக்குது. இப்ப அந்த பிரச்சனை இப்ப வந்திருக்குது. 6 வருஷமா நீ அமைதியா இருந்து அம்பேத்கர் சிலையை திறக்க முடியும், இப்ப என்ன திடீர்னு வந்து 2 மாசத்துல எதுவுமே பண்ணலன்னு பொங்குறீங்க? எங்க அவங்க இன்னும் செட்டிலே ஆகலைங்க, இன்னுமே செட்டில் ஆகல, ஏதோ போடிக்கிட்டு இருக்கு. அது 8 மாசத்துக்கு முன்னாடி வந்த விஷயமானது அந்த அம்பேத்கர் சிலை விஷயம். 8 மாசத்துக்கு முன்னாடி வந்தான்னா 8 வருஷத்துக்கு முன்னாடி அப்ப திறக்க முடியலன்னா இப்ப 2 மாசத்துல வந்து அதுக்கு முன்னாடி 6 மாசம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க கேள்வி கேட்கிறோம். உங்களுக்கு 5 வருஷம் 6 வருஷம் நீங்க அமைதியா இருந்துட்டு உங்களால ஏன்னா உங்களை கேள்வி கேட்க முடியல, உங்களுக்கு பயம்.
இவ்வளவு தூரம் சொல்றாங்க. திருமாவளவன் அவர்கள் அவங்க கூட்டணியில தான் இருந்தாங்க. அவங்கள வச்சுக்கிட்டே வந்து இதை திறக்க முடியலன்னா இது எப்படி சொல்றது? அவங்களோடையும் பஞ்சாயத்து. அவங்க அவங்க கட்சி கொடியவே நம்ம கொடிக்கம்பமே நடுறதுக்கு வந்து அவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்குது. உங்களுக்கு தெரியுதா இந்த கொடிக்கம்பம் நடுறதுலயே இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது ஒரு அம்பேத்கர் சிலையை எவ்வளவு சீக்கிரம் இப்படி பண்ண முடியும்? நீங்க முதலமைச்சரா இருக்கீங்களா, நேரா போய் பண்ண வேண்டியதானே? ஏன் நீங்களா இயக்குநர்களா இருக்கீங்களே, மாபெரும் நீங்களாம் போக வேண்டியதானே? வாங்க சார், இந்த மாதிரி எங்க ஊர்ல ஒரு பிரச்சனையா இருக்கு, இந்த அம்பேத்கர் சிலை திறக்க முடியல, நீங்க வந்து என்னன்னு பாருங்க. வன்னியரசை கூப்பிட்டுட்டு போங்க. என்ன விஜய் பார்க்க மாட்டேன்ருவாரா? உங்களுக்கு என்ன எல்லாம் தெரிஞ்சவர் தானே, நீங்களாம் போய் கதைலாம் சொன்னவர் தானே. அங்க இருக்கக்கூடிய எல்லாரும் 3 பேருமே விஜய்க்கு கதை சொன்னவங்க தான். இண்டஸ்ட்ரியில இருக்கும்போது 3 பேருமே கதை சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் ஒரு விஜய் வச்சு எடுத்தா மட்டும் தான் அந்த படமே எடுப்பன்னு இருக்காரு அமீர்லாம். விஜய்க்கு பாரஞ்சித் கதை சொல்லி அது ஏதோ ஒர்க் அவுட் ஆகாம போயிருக்கு. வெற்றிமாறனும் நல்ல ஒரு ஸ்டோரி சொல்லியிருக்காரு, ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டோரி எல்லாம் போய் சொல்லியிருக்காரு. அப்ப எல்லாரும் போயிட்டு நீங்க போய் பேசுங்க, அம்பேத்கர் சிலையை நாங்க திறக்கணும்னு பேசுங்க. இவ்வளவு இன்டெலெக்சுவலா பேசுறாங்க, யோசிக்கிறாங்கன்னு தெரிஞ்ச ஒரு பிரச்சனையை இப்போ அணுகுமுறைன்னு ஒண்ணு இருக்குல்ல, உங்ககிட்ட போய் இதை கொண்டு போய் சேர்த்து சுமூகமா பேசி அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கான வழி பார்ப்போம்னா, இல்ல நீ இதை பண்ற நீ இதை பண்ற நான் சொல்லி அந்த பிரச்சனையை வந்து இன்னும் பூம் பண்ணிக்கிட்டே இருப்போமா? இது எந்த இன்டெலெக்சுவலும் இந்த பண்ணுவாங்க வேலையை? இன்டெலெக்சுவல் தான் இந்த வேலையை பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க இன்டெலெக்சுவல், அதனால அப்படிதான் இருப்பாங்க. அதாவது இவங்க பிரச்சனையை வந்து முடிக்கணும், பிரச்சனைக்கு தீர்வு காணுன்றதுல இவங்க வேலை கிடையாது. இவங்களுக்கு அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு விளம்பரம் கிடைக்குதா, இன்னைக்கு பேசு பொருளா இருந்தோமா, இதெல்லாம் நடந்துச்சா, நம்ம பேர் போச்சாப்பா வந்துச்சாப்பா அப்படின்னு கேட்டுக்கிறதுக்கும் இதுக்கு தான் இந்த வேலையை பாக்குறாங்க. அவங்க தான் தாவேக அரசு சொல்றாங்க, நீங்க ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் சொல்லுங்க, நாங்க அதை எடுத்துக்கிறோம் பண்றோம் தானங்க சொல்றாங்க. அது ஏங்க உங்களுக்கு சொல்றதுக்கு உங்களுக்கு என்னங்க வருது? போராட்டம் பண்றீங்க. 60 நாள்லயே இவங்க நினைச்சது எல்லாம் நடக்கணும்னு வந்து நினைக்கிறேன். நம்ம சொல்றது சில விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள்ல இவங்க உடனடியா தீர்வு எடுக்கணும்னு. அம்பேத்கர் சிலையை திறக்கிறத பத்தி நீட் எதிர்ப்பு இடத்துல நீங்க பேச வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? 8 தலித் அமைச்சர்களை பற்றி பேச வேண்டிய அவசியம் வந்துச்சு. அமைச்சர் ராஜ்மோகனை பத்தி நீங்க பேச வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? அமைச்சர் ராஜ்மோகன் தலித்ன்றதே எங்களுக்கு அப்புறம் தான் தெரியும். எப்ப தெரிஞ்சா உங்களுக்கு என்னங்க? அவர் இந்த சமூகத்துக்காக என்ன செஞ்சாரு, நீங்க என்னங்க செஞ்சிருக்கீங்க? இந்த சமூகத்துக்காக அவர் ரெப்ரசன்ட் பண்ணிட்டே இருக்கணும்னு நினைக்கிறாரா நம்ம இந்த சமூகத்தை சேர்ந்தவங்க? ஆமா, அது நீங்க அவங்களே சிறுமைப்படுத்துகிற தன்மை கிடையாது. நாங்க தனி எங்களை வந்து எங்க இது வேற, உங்க இது வேற, நாங்க இந்த உலகத்துக்குள்ள நாங்க வேற உலகம். நீங்களே ஃபர்ஸ்ட் உங்களை நீங்களே சிறுமைப்படுத்திக்கிறீங்க, மத்தவங்கள நம்ம கீழன்றது நீங்களே சிறுமைப்படுத்திக்கிறீங்க. அவங்க என்ன சிறுமைப்படுத்த கூடாது, அதனால நான் வந்து வேற, அதனால நானே சொல்லிக்கிறேன்றீங்க. அதனால நான் வந்து வேற இடத்துல இருக்கேன் அப்படின்ற ஒரு இது. எங்களை இது வேற, எங்களை நீங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. மக்களோட நாங்க வந்து எங்களுடைய பிரச்சனைகளை மட்டும்தான் பேசுவோம். எங்களுக்கு அம்பேத்கர் சிலை திறக்கல, எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு, நாங்க இதனால பாதிக்கப்படுறோம். உண்மையான மக்கள் இருக்காங்கல்ல, பாதிக்கப்படுற மக்கள், பட்டியலின மக்கள், அவங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. ஆனா அதை வச்சு இவங்க எல்லாம் பேசுறாங்கல்ல, இவங்கெல்லாம் தான் பிரச்சனை. இவங்க உண்மையாவே ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணணும்னு என்னைக்கும் வந்ததே கிடையாது. நேத்து பேசுறவங்க அத்தனை பேருமே பேசி முடிச்சுட்டு ஷூட்டிங் போயிட்டாங்க. இன்னைக்கு விஜய் சொல்றாங்கல்ல, அவர் அவ்வளவுதான் வந்தாரு, நடிச்சாரு, போயிட்டாரு, வச்சாருன்னு. அவரு அப்படின்னா அப்ப நீங்க எல்லாம் யாரு? எனக்கு திரும்ப திரும்ப அதே கேள்விதான். நீங்க இவ்வளவு பெரிய மீடியத்தை கையில வச்சுக்கிட்டு உங்க பிரச்சனைகளையா வந்து சொல்லி படம் எடுக்கிறீங்களே. வாழை, நான் வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டேன், வாழையை தூக்குனேன், வச்சேன், நட்டேன், புடுங்கினேன் சொல்றீங்க. அவரு மெட்ராஸ்னா வட சென்னைனா இப்படி கிடையாது, அப்படி கிடையாது, அது கிடையாது, இது கிடையாதுன்னு எடுக்கிறீங்க. அவரு படிப்பு தான் எல்லாமே முக்கியம், படிப்பு வந்து இந்த மாதிரி இருக்கவங்களை இப்படிதான் பண்ணுவாங்க, புடுங்கிப்பாங்க, காசு இருந்தா புடிப்பிப்பாங்க, நிலம் இருந்தா புடுங்கிப்பாங்க, படிப்பை யாருமே எதுவுமே பண்ண முடியாதுன்னா பேசுறீங்களே. உங்கள யாராவது ஒருத்தர் நீ சொல்ற யாராவது நீட்டு பேன் பண்ணுங்களேன்ப்பா, யாராவது அம்பேத்கர் சிலையை திறங்கப்பா, யாராவது ஒருத்தர் அதை பத்தி படம் எடுத்திருக்கலாமே இத்தனை வருஷத்துல. அதுக்கு அப்ப நீங்க 30 வருஷம் கழிச்சு தான் படம் எடுப்பீங்க. ஆமா, ஒரு பீரியட் ஃபிலிமா இதெல்லாம் முடிஞ்சு ஒரு காலத்துல இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப எடுக்கிறது அந்த அரசு அப்படி பண்ணுச்சு. அப்போ ஒருத்தர் ரகசியம் இருக்குன்னு சொன்னாரு, அதுக்கப்புறம் சினிமால ஜெயிச்சு ஒருத்தர் வந்தாரு, இவங்க எல்லாம் எங்களை ஏமாத்தினாங்க, நீங்க ஒரு படம் எடுக்கணும், உங்களை சார்ந்த உங்களை மாதிரியே இருக்கக்கூடிய அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷன் அந்த படம் எடுக்கணும். அப்ப நீங்க கரண்ட் சிச்சுவேஷனுக்கு படமே எடுக்க மாட்டீங்க. நீட்டுக்கு சார்பா நீங்க உங்களால ஒரு படம் எடுக்க முடியாது. அரசு துறையில நடக்கிற பிரச்சனைகளை பற்றி உங்களால ஒரு படம் எடுக்க முடியாது. அப்புறம் எதுக்கு நீங்க இந்த சமூகத்துல நீங்க என்ன பண்ண போறீங்க? நான் தான் எடுத்தேன் 100 கோடிக்கு கலெக்ஷன். என்ன படத்துக்கு? உங்க படம் எதுங்க 100 கோடி தொட்டிருக்கு? அது 100 கோடி தொடுதா 200 கோடி தொடுதான்றது பிரச்சனை இல்லையா? உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை படமா எடுக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல, ஒரு மெட்ராஸ் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா, ஒரு வட சென்னை எடுக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல, அதையே பொது ஜனத்துக்கு தேவையான இந்த மாணவர்களுக்காக நீங்க பேசுறீங்களா, அதை பத்தி ஒரு படம் எடுக்க கூடாது? உங்களால எடுக்க முடியல, நீங்க ப்ரொடியூஸ் பண்ணுங்க, அதை தெரிஞ்ச ஒருத்தர் வந்து எடுக்கட்டும். யாராவது உங்களுக்கு ஃபேவரட்ஸான கதாநாயகர்களை போட்டு நடிக்க வைங்க, அதை ஒரு வெப் சீரிஸா ரிலீஸ் பண்ணுங்க, நாட்டு மக்கள் தெரிஞ்சுப்பாங்கல்ல. இல்லாத அதை பத்தியே அடுத்தடுத்து படங்களா எடுங்க. அதை பத்திலாம் என்னைக்குமே நாங்க பேச மாட்டோம், அதை பத்தி நாங்க தொடவே மாட்டோம். நாங்க உண்ணாவிரதம் கூட இருக்க மாட்டோம். ஒரு நாள் கூடுவோம், பேசுவோம்,
தலித் அமைச்சர்கள் இருந்து என்ன பிரயோஜனம்னு பேசிட்டு நாங்க வந்து கிளம்பிடுவோம் அப்படின்றது எந்த விதத்திலையும் யாருக்கும் பிரயோஜனம் கிடையாது. நீங்க வந்து இந்த ரைட் சைட்ல போனா ஜனநாயகன் தேட்டர் இருக்கும், போற கும்பல் தான் அதிகம்னு பேசுறதுக்கு உங்களுக்கு அந்த தகுதி கிடையாது. ஏன்னா நீங்க 5 வருஷத்துக்குலாம் கோமாவா இருந்துட்டு திடீர்னு முடிச்சுக்கிறீங்க ஜெயம் ரவி மாதிரி. நீங்க நல்லா இருக்கீங்க, 5 வருஷத்துக்கு கோமா போயிடுறீங்க, திருப்பி முடிச்சுக்கிறீங்க, திருப்பி 5 வருஷம் கழிச்சு திருப்பி வரீங்க. இது ஒரு இப்படி ஒரு இது தேவையா நமக்கு? இதனால் இவங்களால என்ன பிரயோஜனம் வந்துட போகுது? இல்லை, திருப்பி பார்ப்போம் இது பிரச்சனை எவ்வளோ தூரம் போகுதுன்னு தெரியல. திருப்பி எப்போ இவங்க வந்து போராட்டம் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அடுத்து எங்கேயாவது அங்கே நடக்கணும். நீ போட்டு உட்காந்துன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி தான் அங்கே உண்ணாவிரதம் போட்டாங்களா, சரி இங்கேயும் போட்டு அப்படியே உட்கார வேண்டியது தானே எல்லாருமே. உண்ணாவிரதமா? நான் இங்கே வந்து உட்கார்ந்ததே தப்பு. கவுண்டமணி மாதிரி தான் எப்பா உண்ணாவிரதம் பண்ணுறதுக்கு இடம் செலக்ட் பண்ணியிருக்கானுங்க பேரு. ஒரு டீ கடை, ஒரு பண்ணு கடை, எதுவுமே இல்லை. என்னை விட மாட்டேங்கிறாங்கம்மா. தெரியலங்க, இதோட ஐடியாலஜி நம்ம அடிக்கடி நம்ம பேசுறது தான். இந்த ஐடியாலஜி இவங்க கொண்டு போற விதம், சினிமால காட்டுற விதம். இவங்க 5 வருஷத்துக்கு தடவை போய் ஒரு இடத்துல செட்டில் ஆயிடுவாங்களாம், அந்த டீமோட மெர்ஜ் ஆயிடுவாங்களாம், அங்க இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அனுபவிச்சுப்பாங்களாம், எல்லாம் ஜாலியா இருந்துருவாங்களாம். திடீர்னு ஆட்சி மாற்றம் வந்தோடனே அப்படியே அவங்கள்ட்ட இருந்து கொஞ்சம் லைட்டா நிலையிட்டு வந்து, பாத்தீங்களா இந்த ஆட்சியால நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல, இந்த ஆட்சியாளர்கள் கேட்கவே மாட்டாங்க, அந்த உனக்கு முன்னாடியே தெரியல, அதையும் இப்போ வந்து சொல்ற, அதெல்லாம் நீ அப்பவே சொல்லியிருக்கணும், அவங்க கூட நீ டச்சில் இல்லாம இருந்திருக்கணும். கேட்டா அது வேற இது வேற, இதுக்கும் அதுக்கு சம்பந்தம் கிடையாதுன்னு நம்ம கிட்டே வந்து உருட்ட இல்லைங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற ஐடியாலஜிலேயே நிறைய பிரச்சனை இருக்குன்னு தாங்க நான் சொல்லுவேன். என்னோட தனிப்பட்ட விருப்பத்தில் இப்போ வெற்றிமாறன் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த கான்டெஸ்ட் எல்லாமே இது பண்றாங்க. அங்கெல்லாம் கேட்டோம்னா வட சென்னையில இருந்தா இப்படிதான் பேசணுமா, சென்னைனா இந்த ஸ்லாங் தான். அப்ப நீங்க ஒரு படம் எடுக்கிறீங்களே அங்க மட்டும் எந்த ஸ்லாங் யூஸ் பண்றீங்க? அது உபதேசம் மட்டும் ஊரானுக்கு. நம்ம வட சென்னையில ஃபர்ஸ்ட் ஐஸ்வர்யா ராஜேஷ் பேசுறாங்க, அருமையான தமிழ் பேசுவாங்க, அப்படிதான் பேசுவாங்க, அந்த மாதிரி தான். அப்ப நீங்க மட்டும் எதை ரெப்ரசென்ட் பண்றீங்க? அதே மாதிரி நீங்களும் அதே தான் சொல்றீங்க. மெட்ராஸ் படத்துல ரஞ்சித் அவர்கள் படத்துலயுமே நீங்க சென்னையை பத்தி படம் எடுக்கிற எல்லாமே அப்படிதானங்க எடுப்பாங்க. இந்த படம் பாத்தீங்களே, லோகேஷ் கனகராஜ் ப்ரொடக்ஷன்ல இவரு நடிச்ச படம் கிளப் ஒன்னா கிளப்பா ஃபைட் கிளப். ஆமா அதுவும் அப்படிதான். இவர் மெட்ராஸ்லயுமே இங்க இருந்தா இப்படிதான் இருப்பாங்க, ஸ்லம்னா இது இப்படிதான் இருக்கும், நாங்க இப்படிதான் போடுவோம். அது என்ன ஐடென்டிட்டியா நீங்க வந்து நினைச்சுக்கிறீங்களா? எனக்கு என்னன்னே புரியல. அந்த ஏரியானா இப்படிதான் இருப்பாங்க, இப்படிதான் ஹேர் கட் பண்ணுவாங்க, நாங்க இப்படிதான் கலர் அடிப்போம், நாங்க இப்படிதான் இதா பண்ணுவோம், இங்க இருக்கிறவங்க இப்படிதான் கானா பாடிட்டு இருப்போம். இதை நீங்க எப்படி ஐடென்டிஃபை பண்றீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அவங்க அப்படிதான் பண்ற, அதெல்லாம் அடுத்த பிரச்சனை. நான் என்ன சொல்றேன், நீங்க இன்னைக்கு இதுக்காக இவ்வளவு போறீங்க, இல்லைங்க மன வருத்தப்படுறீங்க, இதுக்காகலாம் நீங்க இவ்வளவு வந்து பாக்குறீங்க, உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னா ஏன் அதை பத்தி உங்களால ஒரு படம் கூட எடுக்க முடியல? அதை பத்தி ஒரு ஆவண படம் கூட உங்களால பண்ண முடியல? ஏன் ஒரு இப்பதான் உங்களுக்கு முன்னாடிதான் படமா எடுக்கணும், இப்ப அந்த பிரச்சனை கூட இல்லையா? வெப் சீரிஸ் எடுக்கலாமே, நீ எத்தனை எபிசோட் வேணா போடலாமே. இன்னைக்கு போட்டுக்கிட்டு இருக்கான் ஒருத்தன், LBWன்னு ஒருத்தன் போடுறான். இது என்னது, அது என்னடா ரெசார்ட்னு ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன கான்செப்ட்ல ஓடுது தெரியல, ஓடுது, அது பாட்டுக்கு ஓடுது. சீரியல் பாக்குறவங்க பாதி பேர் இப்ப அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். ரைட்டா, இது நல்லா இருக்கு, கொஞ்சம் குவாலிட்டியா இருக்கு அப்படின்னு ஒண்ணு போக ஆரம்பிச்சிருச்சு. அப்ப நீங்க அந்த மாதிரி ஒண்ணு எடுத்துட்டு போங்களேன். அதெல்லாம் உங்களுக்கு தோண மாட்டேங்குது. அது அப்ப அதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அதெல்லாம் எடுக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லைன்றதை நீங்க நம்புறீங்க. பொது வாழ்க்கைக்குன்னு வந்தா நிதி பற்றாக்குறை ஏற்படும், நிதி பற்றாக்குறை இல்லைன்னா பொதுவாக நான் என்ன சொல்றேன், பொது வாழ்க்கை தலைமைதான் பிரச்சனைனா சும்மா தான் இருக்காரு, அவரை கூட்டு வந்து உட்கார வச்சுங்க உண்ணாவிரதத்துக்கு. ஏங்க அவர் வருவாருங்க, அவரை கூட்டு வந்து உட்கார வச்சுக்குங்க, பிரச்சனை இருக்காது உங்களுக்கு. அதுக்கும் பிரச்சனை கிடையாது, பேசுறதுக்கும் பிரச்சனை கிடையாது, உண்ணாவிரதம் இருக்கிறதுக்கும் சரியான ஆள் கிடைச்சிட்டாரு. நீங்க என்ன இருங்க, நான் ஒரு 2 நாள் மட்டும் முடிச்சுட்டு வந்து ஷூட்டிங் முடிச்சு வந்தீங்கன்னா இருப்பாரு. நான் தான் தமிழ் சித்தாந்தமாச்சே, அது திராவிட சித்தாந்தமாச்சே. இது கிடையாது, அதுக்கு இதுக்கு இல்ல. பிள்ளைகள் எல்லாம் ஒண்ணு தானே, மாணவ பிள்ளைகள் தானே. அவர் தான் இளைஞர்களுக்காகவும் மாணவர்களுக்காக ஒரு நாள் இந்த நாடு சிக்குன்றாருல, கொண்டு போய் உட்கார வைங்க, சிக்கட்டும். யாரும் வேணான்னா உங்களை உங்களுக்காக உங்களுக்காக பேசுறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. உங்க பின்னாடி விஜய் வரமாட்டாரு, விஜய் கூட்டம் உங்க பின்னாடி வராது, ஜனநாயக கூட்டம் உங்க பின்னாடி வராது. உங்களுக்கு இந்த கூட்டம் இருக்குல்ல, இந்த கூட்டத்தை நீங்க யூஸ் பண்ணிக்கிங்க. அண்ணனை சொன்னீங்கன்னா அண்ணனே ஒரு படம் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவார்ல, ப்ரொடியூஸ் பண்ணணுமா அண்ணன் சொல்லுங்க, அண்ணன் ஏதாவது முயற்சி பண்ணி கொடுப்பாரு. அப்படி வரப்போகுது. நீங்க மீதி நீங்க பாத்துக்குங்க. இந்த உங்க டீம் எல்லாம் இருக்குது, இந்த அமீர் இருக்காரு, சமுத்திரகனி இருப்பாரு, சசிகுமார் இருப்பாரு, இந்த வெற்றிமாறன் இருக்காரு, அப்படியே செயின் லிங்க் போயிட்டே இருக்குல்ல. ஆமா, மிஸ்கின் வந்துருவாரு, நீங்க கூப்பிட்டீங்கன்னா மிஸ்கின் வந்துருவாரு, ராம் இருக்காரு, இவங்க எல்லாமே ஒரு செட்டு. அதான் இங்க எல்லாம் இருக்கீங்களா, இதுக்கு மேல என்னங்க வேணும் ஒரு படம் எடுக்கிறதுக்கு, இல்ல இந்த மக்களுக்காக நீங்க போராடுறதுக்கு? ஒரு 4 நாள் உண்ணாவிரதம் தான் இருங்களேன். ஒரு வாங்சுங் மாதிரி நாங்களும் பெருமையா சொல்லுவோம்ல, பாத்தியா எங்க தமிழ் ஆட்களும் உண்ணாவிரதம் இருக்காங்க நாங்களும் சொல்லுவோம்ல. மேடை
மைக்கு கிடைச்சிட்டா மட்டும் போதும், என்றும் உலாவும் என் ஜீவனேன்னு மோகன் மாதிரி ஆரம்பிச்சிடுறது. ஆனா வந்து களத்துக்கு வாங்குறான்னா அது தம்பி வேன் தம்பி கேக்குறீங்க அது வேற நீங்க அப்படின்ற மாதிரி பண்றது. இதனாலதான் இவங்க எல்லாம் வந்து நம்ம பார்த்தாலே வந்து ஓகே இதுலதான் முன்னுதாரணமா இன்டெலெக்சுவலா இருக்கணும்னு மத்தவங்க. இதுல இன்டெலெக்சுவல் டீம் தனியா வேற இருக்கு. அதுதான் அந்த குரூப். அதுதான் அதுங்களும் சேர்ந்து இவங்களும் சேர்ந்து நம்ம குரூப் எல்லாம் சேர்ந்து அவரு வேற ஏதோ போட்டிருக்காரு பேன் நீட் ஹேஷ்டேக் போட்டு பேன் நீட்னு போட்டு அப்பா போட்டிருக்காரு. இந்த குரங்கு பொம்மை என்ன வேலை? இல்ல அதுக்கு எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியலப்பா. அது கண்ணாடிங்க. ஓ கண்ணாடியா? எது பேன் நீட்டா அப்படின்னு பார்த்தோன்னே எனக்கு சிரிப்பு குபீர்னு சிரிப்பு வந்துருச்சு. அவரு போட்டிருந்தாரு அவங்க அட்ராசிட்டி பெரும் அட்ராசிட்டி. இதுக்கு மேல நம்ம அருமை நட்சத்திரம் அவரு வேற ஏதோ ஒண்ணு போட்டிருந்தாரு. மோடி அவர்கள் வந்து இது போட்டிருந்தாரு சீக்கிரம் வந்து நடவடிக்கைன்னா சபாஷா ஏதோ ஒண்ணு இது பண்ணி போட்டிருந்தாரு. அது இல்லைங்க ஏதோ இவ்வளவு சீக்கிரம் இதாகுதுன்னு சொல்லிட்டு இவரு இவ்வளவு நேரம் எங்கங்க இருந்தீங்க நீங்கெல்லாம்? இங்கதான் பயஸ் கார்டன்ல ஒரு பிரச்சனை பெருசா வருது போராட்டம் ஃபுல்லா பண்ணுதுன்னா மட்டும்தான் உங்களுக்கு எல்லாம் கண்ணுக்கு தெரியுது. நீங்க ஒரு பிரச்சனையை பெருசாக்கி நீங்க அந்த போராட்டத்துக்கு தீர்வு காண மாட்டீங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க பிரச்சனைக்காக போராடவும் வேணாம் தீர்வு காணவும் வேணாம். அந்த போராட்டம் நடக்குது இல்ல அது நீங்க சும்மா பார்த்தாலே கூட போதும், அமைதியா இருந்தீங்கன்னா கூட போதும். இல்ல நீங்க அதுக்கு இங்க சப்போர்ட் பண்றீங்கன்னா கூட சப்போர்ட் பண்ணிட்டு போங்க. அதுல ஒரு இடைச்சொருகளா ஒரு விஷயத்த சேர்த்து அதுக்கு இங்க இருக்கக்கூடிய அரசை வந்து புதுசா வந்திருக்க அரச கூடிய போய் அரசை வந்து நோண்டு அவங்கள போய் பிரஷர் போறது. இதுக்கு முன்னாடி 5 வருஷம் என்ன பண்ணேன்னு கேட்டா அப்ப அதுக்கு பதிலே வராது. நான் தான் போனேன்ல ஜாஃபர் சாதிக்க கூட்டிட்டு. அது வேற இல்ல 5 வருஷம் என்ன பண்ணீங்கன்னு கேட்டீங்களா? ஜாஃபர் சாதிக் கூட சேர்ந்து அவரை கூட்டு போனாங்க. அது வேற விஷயம். அது ஓகே விடுங்க. அது ஏதோ நடந்து போச்சு. ஏதோ அது அவர் பேர்ல ஒன்றும் இருக்கா என்னன்னு தெரியல. அதனால அதை நம்ம பேச வேண்டியது சிபிஐல இருக்குன்னு நினைக்கிறது. இன்னும் அது நான் என்ன சொல்றேன், இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நீங்க முன்னாடி வரும்போது களத்துல நீங்க ஒரு முக்கியமான நபரா பிரதிபலிங்க. வாங்க நீங்க முன்னாடி வந்து ஒரு போராட்டத்தை கையில் எடுத்து இந்த வாங்சுங் மாதிரி நீங்க ஒண்ணு பண்ணுங்க. தமிழ்நாடு உங்க பின்னாடி வந்து நிக்கும். ஜல்லிக்கட்டுக்கெல்லாம் யாரும் எதுவும் நிக்கலையே, அவங்களா வந்தாங்க. ஒரு உண்மையான விஷயம்னா மக்கள் இளைஞர்கள் திரண்டு வருவாங்க. நீங்க அதை பண்றதே கிடையாது. உங்களுடைய நோக்கத்தை உங்களுடைய இதை தான் நீங்க போய் திணிக்கணும்னு நினைக்கிறீங்க. கித்தனாவாய் உங்களுக்கு இது பண்ணா 8 தலித் அமைச்சர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். இது வரலாற்றிலே நடக்கல, இது மாதிரி நடக்கவே நடக்காது, ஆகா ஓகோன்னு சொல்லிட்டு அப்படி இங்க வந்து 8 அமைச்சர்களால எங்களுக்கு எந்த பிரோஜனம் 2 மாசத்துல தெரிஞ்சிருமா? அந்த அமைச்சர்களால பிரோஜனம் இல்லைன்றது உங்களுக்கு 2 மாசம். சரி, இந்த 8 அமைச்சர்கள் நீங்க எப்ப சந்திச்சீங்க? எப்ப நீங்க அவங்கள்ட்ட கேட்டீங்க எங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க, எங்களோட அம்பேத்கர் சிலை அங்க திறக்க முடியல, அவர் உங்களுடைய கொள்கை தலைவர் தானே, வாங்க அப்படின்னு சொல்லி நீங்க போய் முதலமைச்சரை சந்திச்சீங்களா? நான் போய் கேட்கணும் சார், சந்திக்க வேண்டாம். நீங்க தாங்க தேடி போனோம் எந்த இடத்துல பிரச்சனை இருக்குதுன்னு. நீங்க சந்திக்க வேண்டாம். சரி, 8 அமைச்சர்களே தனித்தனியா பாத்தீங்களா? வாழ்த்துக்கள் சொன்னீங்களா? ரெப்ரசென்ட் பண்ணீங்களா? அவங்கள்ட்டயாவது உங்களுடைய கோரிக்கைகளை வச்சீங்களா? இங்க வாங்க, நம்மளோட தலைவர் வந்து அப்படி இருக்காரு, அவருடைய வந்து திறக்க விடாம பண்றாங்க, அதுக்கெல்லாம் நம்மளாம் சேர்ந்து ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு ஏதாவது அழுத்தம் கொடுத்தீங்களா? ஏங்க எத்தனை பஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க வந்ததுல இருந்து போக முடியாத இடங்களுக்கு, பட்டியலின மக்களுக்கு, அந்த காலேஜ் ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்களுக்குன்னு எத்தனை மலை கிராமங்களுக்கு வந்து எத்தனை பஸ் வந்து ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு வன்னியரசா இருக்கட்டும், மற்றவர்களா இருக்கட்டும், மற்ற அமைச்சர்களா இருக்கட்டும், தலித் அமைச்சர்கள் சொல்லக்கூடியவங்களா இருக்கட்டும், எத்தனை பேர் அந்த வேலையை பார்த்துருக்காங்க. அது உங்க கண்ணுக்கு தெரியவே இல்லை. சொல்லும் போதுதான் எனக்கு நீங்க ஏதோ அங்க செலவைக்கணுன்றதுக்காக நீங்க இவ்வளவு போராடுங்க. இந்த நேரத்துல நீங்க சொல்ற மாதிரி பஸ் இல்லைன்னு இதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையா கண்ணுக்கு தெரியலையா? அதுதாங்க, இதை நீங்க கொண்டு போகலாயா? அதுதான் இங்க சிலையை திறக்கலன்றதுதான் இங்க பிரச்சனையா இருக்கு. இந்த சிலையை எப்பத்துல திறக்கலன்னு கேட்டா அது நடந்துருக்குங்க 6 வருஷமான்றது. 6 வருஷத்துக்கு முன்னாடி இப்ப வந்து செலவு வைக்கிறதுன்றது முக்கியமான விஷயமா இல்ல அங்க இருக்கிற மக்களுக்கு அடிப்படையான அந்த தேவைகளை வந்து பண்ணி கொடுக்கறது வந்து முக்கியமான பிரச்சனையா? சொல்லுங்க. அடிப்படை பிரச்சனை தான் முக்கியம் ஃபர்ஸ்ட். ஆனா இங்க உரிமை சார்ந்த பிரச்சனை அதுக்கே பேச்சு கொடுக்காம அங்க போய் செலவு வைக்கலன்னு இங்க பிரச்சனை என்னன்னா, இவங்களுக்கு பிரச்சனைனா மட்டும்தான் இவங்க வந்து பேசுவாங்க. பிரச்சனையே நடக்க கூடாதுன்னு இவங்க சொல்லல. பிரச்சனைனா நாங்க வந்து பேசுவோம், நாங்க இருக்கோம், நாங்க வந்து பேசுவோம். ஆனா எங்களோட பிரச்சனை அம்பேத்கர் சிலையை திறக்கிறது மட்டும்தான். அவங்களோட அடிப்படை பிரச்சனைகளை பத்தி எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. அதுக்காக நாங்க பேச போறதும் இல்லை. அப்படியே ஒன்று அவங்களுக்கு நல்லது நடந்தாலும் நாங்கள் அதை பாராட்ட போறதும் கிடையாது. மேம்போக்கா பாராட்டிட்டு அதுக்கப்புறமா எங்களுக்கு மேடை கிடைச்சோன்னே ஆரம்பிச்சிருவோம். என்றும் உலாவும் என் ஜீவனின்னு ஆரம்பிச்சு நாங்க பாட்டுக்கு பாட்டு பாட ஆரம்பிச்சிருவோம். அதனால எங்க கிட்ட இது எதிர்பார்க்காதீங்க. இவங்களை பத்தி இவ்வளவு நேரம் நம்ம பேசுனது கூட வேஸ்டா கூட இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. செலவு வச்சா அந்த ஊருக்கு பஸ் வந்துடும், கல்வி அறிவு வந்துடும், எல்லாமே வந்துடும், மக்கள் எல்லாமே ஏகபோகமா செழிப்போட வாழ்ந்துருவாங்க.
ஐயா அந்த சில மேட்ரு தனி, அதை ஒதுக்கிடுங்க. அது வந்து நம்ம நீங்க சொல்ற அதே தலித் இல்ல ஒவ்வொரு கிராமத்துலயும் ஒவ்வொரு இடத்துல தலித்தான மக்கள் வந்து இருக்கதானே செய்யறாங்க. தலித் மக்கள் எல்லா ஊர்லயும் எல்லா இடத்துலயும் இருக்காங்கயா. நான் சொல்றது இந்த சிலை பிரச்சனைன்றது வேற, அதுக்குள்ள இருக்கிற அரசியல் வேற. அதுல அவங்கள ஒதுக்குறாங்க, அவங்களுக்கான சரியான நியாயமான விஷயங்கள் கிடைக்கல, அவங்கள மதிக்கிறது கிடையாது, அவங்க ஒரு ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தாலும் அந்த இடத்துக்கு அவங்களால போக முடியல அப்படின்னு நிறைய விஷயங்கள் நடக்குது. நம்ம இல்லைன்னு சொல்லல. ஆனா அதை மட்டுமே நீங்க பேசாதீங்க, அதை தாண்டி பல விஷயங்கள் இருக்கு, அதையும் வந்து பேசுங்க. இந்த மாதிரி நீங்க நீட்டுக்காக போராடுன்ற பேர்ல சில விஷயங்களை நீங்க உள்ள புகுத்த பாக்குறீங்க, உங்களோட அரசியலை செலுத்த பாக்குறீங்க, அது சரி கிடையாது. அதை எப்பவுமே ஒரே மாதிரி பண்ணுங்க. எல்லா ஆட்சியாளர்கள் இருக்கும்போதும் ஒரே மாதிரி பண்ணுங்க. அவங்க இருக்கும்போது ஒரு மாதிரியும் இவங்க இருக்கும்போது ஒரு மாதிரியும் இவங்க எல்லாம் இல்லாத போது ஒரு மாதிரியும் வந்து பண்ணாதீங்கன்றதுதான் நம்மளுடைய சொல்லக்கூடிய விஷயம். என்ன சொல்றது, அது திமுக மட்டுமே யாருமே எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. அது என்னவோ தெரியல, நானும் பல வருஷமா திமுக அதை பத்தி எல்லாம் திமுக வந்தா மட்டும் யாரும் எதுவுமே பேச போறது கிடையாது. அவங்கள திமுக எதிர்த்து யாருமே குரலும் கொடுக்கறது கிடையாது. அதிமுக இருக்கிற வரைக்கும் ஜெயலலிதா வந்து கொடுப்பாங்க. அதுதான் சொல்றேன், வேதநாயகன்னா பயம். எடப்பாடி அவர்கள் கூட அந்த அளவுக்கு ஒரே ஒருத்தவங்க தான், ஜெயலலிதா அம்மையார் மட்டும்தான் திமுக எதிர்த்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அப்போசிஷன் பேச்சு வச்சாங்க. தவிர அதை தாண்டி வேற எந்த அதிமுக இருக்கிற அமைச்சரோ இல்ல வேற யாரோ சுத்தி இருக்கவங்களோ யாருமே இது வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான அப்போசிஷன் வச்ச மாதிரி நமக்கு தெரியல சுத்தமா. இப்பதான் சொல்லிட்டு இருந்தோம் திமுக அப்படின்னு, வந்துட்டார்ல, தைரியம் வந்துருச்சுல. இதுக்கா நாக்குப்பூச்சி நாகப்பாம்பா மாறின தருணம் இல்ல, நாகபாம்பு தான் நாக்குப்பூச்சியா இருந்துச்சு. இப்ப திருப்பி வந்து அண்ணன் பங்கர் பாலாஜி அவர்கள் இன்று வெற்றிகரமாக பங்கரில் இருந்து வெளியேறி சகோதரருடன் நீதிமன்றத்திலே வந்து 25,000 தொகையை கட்டிவிட்டு, ஜாமீன் தொகையை கட்டிவிட்டு மீண்டும் பங்கருக்குள்ளாரே சென்ற அந்த காட்சியை நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். டெய்லி வந்துருவேன், போடணும்ல, போடலாம் போட்டுருவாங்க நீதிமன்றத்திலிருந்து. என்ன வரலையா தூக்கிருங்க அப்படின்னுவாங்க. அதனால வந்து ஒரு ஜிபிஎஸ் ஒன்று தட்டி விடுங்க ஒரு உடம்புக்குள்ள. ஜிபிஎஸ்லாம் வேணாங்க, இங்கதான் இருக்காரு. எங்க இருக்காரு? இந்த டீ கடையில் தான் படுத்திருந்தாரு இத்தனை நாளா. ஆமாங்க ஐயா, இங்கதான் இருக்காரு, இங்கதான் வழியே இருக்கு, அந்த படிக்கட்டே உள்ளாரதான் இருக்கு. தனி ஒருவன்ல ஒரு சிப் வச்சிருப்பாங்களா, அந்த மாதிரி ஒரு சிப்பு இவருக்கு வச்சு அனுப்பி எங்க போனாலுமே ட்ராக் பண்ணி கண்டுபிடிக்கிறது. அண்ணன் அப்படியே கத்தி விட்டு எடுத்துட்டு வராது, தூக்கி போட்டுருவேன். வந்துட்டாங்க ஒரு வழியா. இன்னைக்கு வந்து 2 பேரும் சக்சஸ். எப்ப ஹியரிங் வருதுன்னு தெரியல, அடுத்தது ஹியரிங் எப்போ வருதுன்னு சொல்லிட்டாங்க. இனிமே கையெழுத்து போடணும் அப்படின்ற அந்த நிலைக்கு வந்து 2 பேரும் வந்திருக்காங்க. நீ அடுத்த கட்ட ப்ரொசீஜர்ஸ்ன்றது இனிமே வந்து நடக்க ஆரம்பிக்கும். என்னெல்லாம் நடக்க போகுதுன்றது வந்துட்டார்ல, இனிமே கலகட்டம். அப்புறம் தலைமைச் செயலகத்தை வந்து மாத்துறதான்னு சொல்லி ஒரு பேச்சு வந்து போயிட்டு இருக்குது. இங்க இருந்து வேற எங்கேயாவது மாத்தலாமா? ரூட்ல பஸ்ல சொல்லிட்டு இருந்தோமே, இங்க கிண்டி கிட்ட வந்து கிண்டியா இல்ல 2-3 இடம் பார்த்தாங்க. ஓமாந்தூரே திருப்பி கொண்டு வரலாமான்னு பாக்குறாங்க. கோயம்பேடு சிஎம்பிடி இருக்குல்ல, அதுக்கு ஆப்போசிட்ல ஏதோ சம்திங் ஏதோ ஒன்று கோயம்பேடு இடமே ஒன்று பார்த்துருக்காங்க. இது மாதிரி நிறைய இடம் பார்த்துருக்காங்க. எல்லாரும் என்ன சொல்றாங்க, விஜய் அவர்களுடைய ஜோதிடர் ரத்தன் பண்டிட் சொல்லிட்டாரு, உச்சத்துக்கு போகணும்னா நீங்க இங்க இருக்கக்கூடாது அப்படின்னு, கிழக்கா பக்கம் போங்க, அந்த பக்கம் நீங்க போகணும்னு சொல்லி சில பேர்லாம் வந்து சொல்றாங்க. நான் அவ்வளோ முட்டாளா ஒரு ஜோசியர் சொல்லிட்டாருன்றதுக்காக இடத்த மாத்துற அளவுக்கு ஒன்றும் இந்த ஜோதிடத்துல ஆழ்ந்து போன ஒரு நபராலாம் இருக்க வாய்ப்பு கிடையாது. இடப்பற்றாக்குறை நெருக்கடியா இருக்கு, அதனால அங்கிருந்து அந்த இடத்த மாத்தலாம். அது இல்லாம அது ஒரு இராணுவத்தோட கண்ட்ரோல்லயே ஏதோ ஒரு இருக்கக்கூடிய ஒரு கட்டிடமா அது வந்து இருக்கு. இடமும் பெரிய பிரச்சனையா இருக்குன்றதுனால அது அங்கிருந்து மாத்தி வேற இடத்துக்கு மாத்தலாம். 2வது நம்ம வந்ததுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும்ல. இந்த கில்லி படத்துல எப்போ ஃபெயில் ஆயிட்டோன்னு எங்க அப்பா மேல அடிச்சோன்னா, வாழ்க்கையில நம்ம பேரை சொல்ற மாதிரி ஏதாவது சாதிக்கணும்னா மேல வந்து நாங்க வந்து எழுதணும் சரவண வேலு ஆதிவாசி அந்த மாதிரி எல்லாம் எழுதின மாதிரி விஜய் விஜய் இவர் வந்து என்னடா பண்ணாரு அப்படின்னு கேட்டதுக்கு தோ புதிய தலைமைச் செயலகம் நான் தான் கட்டினேன் அப்படின்னு சொல்ற மாதிரி யோசிக்கிறாங்களா என்னன்றது தெரியல. அப்படி வைக்க மாட்டாருன்றது தோணுது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி இல்லாம, அவர் பேருன்றது இல்லாம அன்றைய முதலமைச்சர் அப்படின்றது இல்ல வரலாறுல அப்படி வரும்ல. அன்றைய முதலமைச்சராக இருந்த திரு விஜய் அவர்கள் புதிய தலைமைச் செயலகத்தை இந்த இடத்துல கட்டினாரு, அவரு தான் வந்து முதல்ல வந்து அந்த இடத்துக்கு போனாரு, அதுக்கப்புறம் தான் பிரதீப் ரங்கநாதன் எல்லாம் வந்தாருன்ற மாதிரி இருக்கக்கூடிய சும்மா சொன்னேன். வந்தாரு போனாருன்னு இருக்கணும் அப்படின்றதுக்காக இருக்கலாம். இல்ல நிஜமாவே அங்க இடப்பற்றாக்குறையா கூட இருக்கலாம், அதனால கூட வந்து இடம் பார்க்கலாம். இது பொய்யான செய்தியா கூட இருக்கலாம்.
அதுவா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம மீடியாவை நம்மளே நியூஸ் மீடியால தான் கலெக்ட் பண்றோம். ஆனா மீடியால போடுற நியூஸே உண்மையா கலெக்ட் பண்றது பெரிய விஷயமா இருக்கு. அளவுக்கு அது ஒன்றும் பெரிய இதுவா இல்ல சொல்றாங்க. இல்ல அப்பல இருந்து அந்த மாத்திரை பிரச்சனை இருக்கு. ஏன்னா அதுதான் இப்ப தலைமைச் செயலகம் இவரு கட்டினாங்க. நடக்கிற விஷயம் இல்லைங்க. இவரு தலைமைச் செயலகம் அங்க இதுல கட்டினாரு, அந்த கவர்மெண்ட் எஸ்டேட்ல வந்து கட்டினாரு. திருப்பி அம்மாவோட பீரியட் வந்தானே இல்ல நமக்கு எதுக்கு இவ்வளவு பெருசு வேணான்னு சொல்லிட்டு அதை வந்து ஓமாந்தூர் ஹாஸ்பிட்டல்ல பாத்துங்க. நல்லா இருக்கு இந்த இடம். ஆனா இப்ப அது பராமரிப்பும் சரியில்லைன்ற மாதிரி கேள்விப்பட்டிருந்தேன். அதுல சுத்தமாவே அந்த பராமரிப்பு சரியில்லை ஓமாந்தூர்ல அப்படின்றதும் கேள்விப்பட்டிருந்தேன். திருப்பி அதையே வந்து மாத்துறாங்களா என்னன்னு தெரியல. யார் கட்டினது? கலைஞர் அவர்கள் கட்டினது. அப்ப எனக்கு அதுதான் தலைமைச் செயலகமா தெரியல. பாப்போம் என்ன நடக்குதுன்னு. அவ்வளவுதான் முடிந்தது இன்றைய பொழுது. நாளை மீண்டும் ஒரு நேர்காணல் சந்திப்போம். கார்த்திக், மிக்க நன்றி. மகிழ்ச்சி.